என் லவ்வரை என்ன கூட்டிட்டு போடுற. இப்ப நான் உன்னை போட்டோ தாண்டா எடுத்தேன். கண்டிப்பா நாளைக்கு ரிவால்வர் கொண்டு வர்றேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி கடல்ல வீசி உன்னை உயிரோட கொளுத்துல என் பேரை மாத்திக்கிறேன்டா. இது காமராஜ் இன்னும் வரல. என்ன மாதிரியே வண்டியே நல்லா ஓட்டுறேன். எப்பவுமே இந்த மாதிரி நல்ல டைம்ல தான் போன் நான்சென்ஸ் மாதிரி அடிக்கும். ஐயோ என் மாமா. என்ன மாமா எங்க இருக்க? அத கேட்க வேண்டியது நானு. நீ எங்கடா இருக்க? ரூம்ல ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் பப்புக்கு போறேன் டான்ஸ் ஆட. பப்புக்கா? தனியாவே போறியா? நான் ஏன் தனியா போறேன், என் ஃப்ரெண்டு கூட வரா. உன் கூட வராளா? அப்ப பொண்ணா? சோபா உனக்கு ஓவரா வயசாயிடுச்சு மாமா, அதான் தமிழ் வார்த்தைகளை கூட மறந்துட்டேன். கூட்டிட்டு போறான்னு சொன்னா பொம்பளை தானே. டேய், இப்பலாம் ஆம்பளைங்க கூட ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாறிக்கிறாங்களா? எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. எந்த ஃபிகர் மேல சந்தேகப்படுறதா? நோ 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 நோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மாமா, பொண்ணுதான். டேய், எனக்கு அர்ஜென்ட்டா கார் வேணும், உடனே கிளம்பி வா. ஹலோ 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 ஹலோ. சரியா கேக்கல, நீ பப்புக்கு வந்து கார் எடுத்துட்டு போ மாமா, இங்க டிராபிக் ஓவரா இருக்குது. சரியா கேக்கல. டாடா பை பை, see you. All lines are busy, please try after some time, especially in roaming, don't try again. இந்த லூசு பையனுக்கு பதில் ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருக்கோம். Please listen to me. My friend is inside. Only couple entries, sir. My friend is inside, yeah. Please join us, sir. Hey, I have to take my car keys. Only couple entries, you can go, please. Please. இப்ப கவனி. Excuse me. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு போய் சொல்லி உன்னை உள்ள அழைச்சிட்டு போனா அதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என் மாமங்காரன் உள்ள இருக்கான், அவங்கிட்ட என் கார் சாவி இருக்கு. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம என்ன உள்ள அனுப்ப மாட்டேன்றான். நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா வந்தீங்கன்னா. ஹலோ, என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா? வேற யாரையாவது பாத்துக்கோ, அதெல்லாம் தான் உனக்கு பழகி போன விஷயமாச்சே. இப்பதான் எனக்கு புரியுது. அது நான் ஒன்னும் அங்க வேணும்னே பாக்கல. எது சொல்றீங்க? அது என்ன நடந்ததுன்னா, நேத்து நான் தொப்புள். என்ன பேசுற? சாரிங்க, பீச்ன்றதுக்கு தொப்புள்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, பீச்ல இப்ப நான் உன்னை உள்ள அழைச்சிட்டு போன அதானே? வா. இதான் நீ சொன்ன ஐட்டமா? என்ன மாமா நம்ம ஐட்டம்? ஷீ இஸ் மந்திரா, மை லவ். இந்த ஐட்டம் யாரு ஊவாளா? அப்படியே என்னையா? அத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எங்க? வேற எங்க? வெளிய தான். கார் சார். சரி, ஓகே. அவர் யாரு? என் மாமா. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ எதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. come on, let's enjoy. டேய் கம்பு. Yes dad. உங்க மாமா உனக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கிராண்டா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே. ஏகப்பட்ட கார் நிக்குது. உள்ள இன்னும் கிராண்டா இருக்கும் அங்கிள். பெரிய சம்பந்தம் போல இருக்கு. பொண்ணு எப்படி இருக்குமோ என்னவோ. லட்சுமி கடாட்சத்தோட இருப்பா. வெரி வெரி குட். அதிர்ஷ்டசாலிங்கிறதுனால தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாமா. Yeah, what a music. பப்புக்கு என்ன கூட்டு வந்தீங்க? டிஃபரண்டா இருக்கணும்ல, வாங்க போலாம். ஏண்டா உலகத்துல புத்தி இருக்கிற எவனாவது இந்த மாதிரி இடத்துல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் வைப்பானடா? அதனால தான் ஐயா இங்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. டேய் காமராஜ், நீ என்ன வேணாலும் சொல்லடா, இந்த பொண்ணு பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நோ ஃபீலிங். பொண்ணு பாக்குறது உனக்கு இல்ல. ஏண்டா மதன், காமராஜ் லவ் பண்ற பொண்ணு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல டாடி, இந்த சிட்டில இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இவனுக்கு வரப்போற பொண்டாட்டியும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவ்வளவு ஃபேமஸா? வெறும் ஃபேமஸ் இல்ல, ஃபேமஸோ ஃபேமஸ். அப்ப பப்ளிக் ஃபிகர் போல இருக்கு. அம்மா என் லவ் கெடுத்துருவான் போல இருக்கு. ஜூலி, where are you? உனக்கு வரப்போற அத்தையும் மாமாவும் இதே பப்ல உனக்காக வெயிட்டிங். இந்த பொண்ணு தான் ஐயா பார்த்திருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணா? அது முகத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவ மாடல. ஆடுது ஆடுது. சாதா லட்சுமி இல்ல, ஜோதி லட்சுமி ஆடுது. ஐயா ஐயா. ஹலோ. ஹாய், follow me. Follow. Yeah. This is Mavanar, that is Mamiya. ஹாய். அங்கிள், உங்க மருமக கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. என்னத்த கேக்குறது? அது கன்றாவியா இருக்கு, நான் கேட்க மாட்டேன். ஏய், நீ சும்மா இரு, நான் கேட்டுக்கிறேன். அம்மா அம்மா, காமராஜ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? Oh, I love him so Thank you much. very much.
ஐ ஐ ஹாய் டாடி உங்க மருமகளோட பேசிட்டு இருங்க இதை போயிட்டு வந்துடுறேன் மருமக ஹாய் ஹாய் பேபி வா நம்ம அங்க போய் டான்ஸ் ஆடலாம் ஓகே ஏமா கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்கு வந்து வேலைக்கு போவல்ல? சீச்சி நான் எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும்? உங்களோட அமெரிக்காக்கு வந்து உங்க பையனும் நானும் பாரு டிஸ்கோதேக் பப்புக்கெல்லாம் போய் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். எங்க அப்பா உன் ஃபியூச்சர் மேல உனக்கு எவ்வளவு அக்கறமா? என்ன என்ன ஆண்டி, என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இதை போயிட்டு ஆமா, நீ வந்துடுறேன் கொஞ்சம் என்ன டான்ஸ் ஆடு. ஜூலி ஓ உண்மையா அங்க என்ன பண்றானோ கொஞ்சம் கவனி. Hey yo, I'm ready to go, ready to go, ready to go, ready to go. Let my energy flow. யோ 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 யார் இந்த பொண்ணு? அது இந்த பார்ல கிளாஸ்மேட் கிழிஞ்சிடுச்சு. லவ் ஆமல லவ். இந்த உலகத்துல லவ் லவர்ஸ் எல்லாருமே பெஸ்ட். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு லவ்னு ஒரு அழகான பேரை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. அதுல இவனும் ஒருத்தன். I don't believe this love. பாத்தியா அவனை பார்த்தாவது திருந்து. இன்னொரு தடவை லவ்வுக்கு இவனு எங்களை அமெரிக்கால இருந்து வரவழைச்ச கொண்டு போட்டுருவேன். இந்த பாரு உன் விருப்பப்படி எல்லாம் நடக்க முடியாது. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம் இல்ல உன் மாமா நடத்துவோம். நடுவுல இவர் எதுக்கு? ஊர்ல லவ் மேரேஜ் நடக்கலையா? என் மேரேஜ் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். இதான் ஃபைனல் டிசிஷனா? எஸ். இந்தா வச்சுக்க. இது எதுக்குப்பா? நாளைக்கு சொத்துல எங்க அப்பா சல்லி காசு கூட கொடுக்காம போயிட்டான்னு சொல்லக்கூடாது பாரு. நீங்க எனக்கு சொத்து கொடுக்கலாம், நானும் உங்க மருமகளை எப்படி வாழ்றது? பப்ல சமைச்சு சாப்பிடு. அம்மா யூ டூ. பவானி இவங்களோட நமக்கு என்ன ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பசங்களோட 10 நாள் கூட இல்லாம உடனே கிளம்பலாங்கறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவங்க பிசினஸ் விஷயமா கோவா போறாங்க. நாம இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏர்போர்ட்டுக்கு வரது கூட டைம் இல்ல. எனிஹவ் ஐ விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. டே காமராஜ், இந்த வாட்டியாவது நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த பொண்ணா பார்க்க முயற்சி பண்ணு. சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். பை. ஓகே டாடி. ஜாக்கிரதைப்பா. ஓகேமா. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. பை பை. மாமா கோவால பிகர்கள்லாம் சூப்பரா இருக்கும்ல. மாமா வாழ்க்கையில ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்க மாமா. என்னது இது? சும்மா இருந்தவரை கூட்டு வந்து சொர்க்கத்தை காட்டிட்டியே. ஓகே, இந்தியால இத்தனை பீச் இருக்கும்போது கோவா பீச் மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆச்சு? சிவகாசி திருப்பாச்சி ரெண்டுத்துலயும் லாஸ்ட் எடுத்தேன். சிவகாசி திருப்பாச்சி சீல முடியுது. இந்த பீச் அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. மாமா இந்த கட்டைய பத்தியோ நாட்டு கட்ட மாதிரி இருக்கு. வை மாமா, என்ன நாய பாக்குற மாதிரி பாக்குற? அதே மாதிரி தானே அலையற. நீ எப்பவுமே இப்படிதான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நான் அந்த சைடு போய் கோவாவை சுத்தி பார்த்து சிச்சி கோவா ஃபிகர்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். பாய். ஹாய். யூ ஆர் ஒயிட்டிஷ், ஐ அம் பிளாக்கிஷ். Stupid. சாரி, ஐ அம் பிளைண்ட். I'm sorry. May I help you? வித் பிளஷர். பிளஷர்ல போற மாதிரியே இருக்கேன். Wow, what a beautiful place, yeah. Very handsome. Sexy boys எல்லாம் இங்க இருக்காங்க. Hey, shut up, yeah. உனக்கு எப்பவுமே பசங்க ஞாபகம் தானா? Hi. Beautiful. ஏய், இருங்க வந்துடுறேன். ஓகே. हेलो, don't you have manners? Hey mister, क्या देख रहे हो? तुमको शर्म नहीं है क्या? அப்பா என்ன பாஷையில சொன்னா எனக்கு புரியும்னு தெரியலையே. தமிழே புரியும். ஒரு தமிழரா இருந்துகிட்டு ஒரு தமிழ் பொண்ணை இப்படி பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த பொண்ணுங்க இருந்தா ஓகேவா? ஏய் என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உன் பார்வை ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இல்லைங்க, கலையார்வத்தோட பாக்குறேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் பார்த்தது உங்களே இல்ல, எக்ஸலென்ட்டா டிசைன் பண்ணிருக்கிற உங்க Dress. அட பாவி, மறுபடியும் அங்கே பாக்குற? சீ, இந்த ஆம்பளைங்க இப்படிதான். ஒரு பொண்ணை பார்த்தா போதும் உங்க Dress சூப்பரா இருக்குன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் அட்ரஸ் எங்கன்னு கேட்க வேண்டியது. உங்களெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதானே? உன் சொந்த ஊர் ஆந்திராவா? இல்ல, ஆக்ரா. You are very hot. What?
இது பாருங்க, நீங்க நினைச்சது கரெக்டா, நான் பார்த்ததும் கரெக்டா. சீ. கொஞ்சம் அங்க பாருங்க. கோவால பால்கோவா மாதிரி இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது ஆரம்பத்தோட இருக்கிற சப்பா பிகரை நாங்க பாக்குறது இல்ல. bloody. சீ, வா. ஹலோ மேடம், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க. ஹார்ட் கொஞ்சம் கூலா மாறும். போடா. என்னாச்சுன்னா டென்ஷனா இருக்க, எங்க போயிட்டு வந்த? ச்சே, leave all those things, yeah. இதுக்கப்புறம் இங்க நம்ம வந்த வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படியாவது ஆல் இந்தியா ஃபேஷன் காம்படிஷன்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும். வாங்க போலாம். ஓகே, வா போலாம். கேர்ஃபுல் 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 ஸ்லோலி வாங்க ஸ்லோ 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 சிட் டவுன் ஹியர் கூல் பேபி கூல் ஓகே So sweet. தேங்க் யூ நீங்க மெட்ராஸா? ஓ எப்படி தெரியும் இந்த கோவால பொண்ணுங்க பின்னாடி யாராவது சொல்லு ஊத்திட்டு சுத்தினா டெஃபினட்டா அவங்க மெட்ராஸ் தான். ப்ளீஸ் என்ன இந்த இடத்துக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களா? அங்க இல்ல எங்க வேணாலும் அழைச்சிட்டு போவேன் You're so உம்மா great. சமான்யா நீங்க என்ன பண்றீங்க டார்லிங்? நான் ரொம்ப ஃபேமஸான போட்டோகிராஃபர் யூ டோன்ட் நோ நோ ப்ளீஸ் உங்களோட என்னைய நீங்க மெட்ராஸ் அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ். கண்டிப்பா அங்க நாம தேவதாச நாய்க்குட்டிய மாதிரி சேர்ந்தே இருப்போம் ஓகே தேவதாசு நாய்க்குட்டியா? அதான் ட்ரூத் தேவதாசு பார்வதியும் பாதியிலே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா தேவதாசு நாய்க்குட்டியும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து இருந்தாங்க நம்மளும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு ஒரு டெம்பிள சொல்லிட்டேன் Oh my god, you're so intelligent. சாவா ஆமாண்டா வாடா. ஓ இந்த டாவா இனிமே இந்த உலகத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது இந்த போத்திக்கோ உட்காரு வந்ததே இலக்கு வந்ததே சீக்கிரம் போ, அவனை பிடிச்சவனா ஓட்டுறா. சீக்கிரடா. அதான் போடா. சீக்கிரம் விடு. போட்டு. வா, வா. வா. ஆ. ஓடு, ஓடு. அப்படி போறியா? என் டாலிங்க கூட்டிட்டு ஓடுறேன். என்ன தின்னு கட்டுறேன். Come on, dance. பயமா எனக்கு இந்த இடம் பிடிக்கல. முதல்ல கிளம்புவோம். அப்ப சரி வேற பக்கம் போலாம் come on excuse me Leave me. Excuse me, sir. I'm extremely sorry, sir. ஹேய், டேக் இட் ஈஸி. ஆக்சுவலா நான் யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்களே சொல்லிருக்கலாம்ல சார். சொன்னா உங்க திட்ட வாங்கிருக்க முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? From now onwards we are friends. Thank you, sir. Thank you so much. Oh, sir, if you don't mind, நானும் உங்களை மாதிரி ஒரு கிரேட் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக உங்களை மாதிரி ஆளுங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வேண்டாம், just call me மதன். அச்சனா, உங்ககிட்ட நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. This is my visiting card. ஓ, சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. thank you, மதன். ஹாய் மாமா ஹாய் Hi. ஷீஸ் மந்திரா Hello. Hey, இப்படி வா. என்ன Just a minute, நீ please. அந்த பொண்ணு கூட ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இல்ல மாமா கோவால தான் இருக்கேன் சூப்பரா கம்பெனி கொடுக்குற தெரியுமா ஷீஸ் வெரி ஸ்வீட் கேர்ள் பொண்ணுங்க முதல்ல ஹாய்னு சொல்லி ஸ்வீட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லி உன்னை குழியில தள்ளிடுவாங்க. Be careful with girls. Bye அர்ச்சனா. Bye. இவன் ஒருத்தன் இவனுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது நீ வா நாம போய் ஜாலியா இருக்கலாம் Hey, hi, மதன்.
ஹாய். நீங்களும் கிளம்புறீங்களா? பெட்ரோல் போட காமரா கார் எடுத்துட்டு போயிருக்கான். வந்த உடனே கிளம்பிடுவோம். வாவ், கார் ஜர்னி, ஐ லவ் இட். ஏய், நீ போய் லகேஜ் பஸ்ல வை, கிளம்பு. சீக்ரெட்டா பேசி ஏதாவது இருக்கா? ஓ ஷட் அப், கிளம்பு. பை பாய். அது இருக்கட்டும், கோவா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல். அதோட உங்களை மாதிரி கிரேட் டிசைனரும் அறிமுகமா இருக்கீங்கல்ல. சேம் வித் மீ. ஹாய் மாமா. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய். ஹாய். அந்த பொண்ணு எதுக்கு கூட்டி வந்து நமக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கவா? நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? அப்ப நீ கூட வரலையா? இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருக்க சொல்லி மந்திரா என் ஹார்ட் டச் பண்ணி கேட்டுட்டா. நாங்க 2 பேரும் டீப் லவ்ல இருக்கோம். முழுகி போயிட போறேன். யா, நீ போன உடனே நாங்க 2 பேரும் காதல்ல குதிச்சு முழுகிடுவோம். மாமா, நான் ஜெர்மனுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபிகர் கிடைக்காது மாமா. இங்க பார், சத்தியமா சொல்றேன், இதான் என் லாஸ்ட் லவ். எல்லாம் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் லவ் லவர்ஸ். ஐ ஹேட் திஸ் லவ். எக்ஸ்கியூஸ் மீ, I'll make a move, okay? Bye. Bye, Kamraj. Bye, Indra. டேய், இங்க வா. ஒரே நிமிஷம் இங்கே இரு, ஓடி போயிடாத. டேய், அப்ப என்ன மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு போக சொல்றியா? ஆ. அந்த பொண்ணு யாரோ எதுவோ என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ யாருன்னா தெரியும்? இந்த ஃபிகர் எனக்கு கிடைச்சதால பொறாமப்படுறானோ? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காது. எக்கடாது கட்டு போ. நீ வா, நான் சொல்றது கேளு மாமா. Hey, நீங்களா? நீங்களும் பஸ்ல தான் வர போறீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க் யூ. அப்போ உங்க காரு மாமா, மாமாய், என்னடா? ஏசி பஸ்ல போறதை விட்டு இப்படி சப்பா பஸ்ல போறியா மாமா? தவர், ஈவினிங் ஃளைட்ல போய்க்கலாம், பேசாம கீழே இறங்கி போ. இது பார், இது வரைக்கும் நீ பண்ண நியூசன்ஸ் போதும், கிளம்பு. ஒக்க மொக்க மாமாய், நீ இப்ப எதுக்கு பஸ்ல போறன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்ஜாய், நாங்க இங்க என்ஜாய். அச்சே போ. நீ இப்ப என்ன மாதிரி ஆயிட்ட பாத்தியா? ஜின் ஜின் ஜிலேகிடி. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறீங்களா? இந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்ப முடியும்? பாரு. பாவங்க மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவன் பண்ண வேலைக்கு நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன். என்னங்க, அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இப்ப அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து லவ்ங்கறான். லவ்வாமா லவ்? லவ் பண்றதுக்கு 2 டேஸ் வேணாங்க, ஒரு லுக் போதும். ஐ டோன்ட் பிலீவ் இன் லவ். எனக்கு லவ்ங்கற வார்த்தையே பிடிக்காது. ஐ ஹேட் இட். யூ நோ, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் லவ், பட் வெரி ஈஸி டு ஃபால் இன் லவ். கண்டுபிடிக்கலனா அப்புறம் எப்படிங்க அது காதலாகும்? ஆக்சுவலா லவ்ங்கற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம் தெரியுமா? have sexual attachment or passion partner இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் லவ்ங்கற பேர்ல சில பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவளை எதுக்கு நீங்க நானும் இப்பதான் மீட் பண்றோம், கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். இத மட்டுமே வச்சு நமக்குள்ள லவ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. just we are friends. you are really great மதன். ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் லவ்னு பின்னாடி சுத்துற பசங்களை பத்தியும், லவ் பண்ணலனா பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்துற பசங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பாக்குறேன். I really appreciate you மதன். Thank you. புது ஸ்டைல்ல சார் பால் போட்ட உடனே நம்ம மேடம் க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. Mama, happy birthday. Many happy returns of the day. Thanks ரா.
தேங்க்யூ வெரி மச். மாமா என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன தவிர யாரா இருக்கா? Stupid. கோவால பார்த்தோம்ல டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியா? அது இல்ல மாமா. தேங்க்யூ. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். லுக், she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. ஓகே சோ ஸ்வீட் இன்டர்நேஷனல் மாடல் என்கிட்ட கதை விடுறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனை பார்த்துதான் அவன் உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க? ஏய், இது லவ் இல்லடா ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா கழுப்பி வை. மாமா, வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைக் கம்பா இருக்கும். அது வேறு இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா? லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா? இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க. உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு? அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல, ஜேம்ஸ். சாரி மிஸ்டர் ஜேம்ஸ். யா. அந்த பொண்ணு பார்த்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுவும் இங்க. அப்போ என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டார்லிங் ஓடி போயிட்டாளா? ஹலோ, ஏன் சன்னை பார்த்து லுக் கூடுறீங்க? சேம் ஃபீலிங் அங்கேயே இருக்கா? ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா பிரதர், இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு நம்மள மாதிரி. டேக் இட் ஈஸி. ஜஸ்ட் a minute. 1 minute. Excuse me. Smile please. ரசா, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. என்னத்துக்கு வச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு பப்ளிசிட்டி? இந்த ஸ்டுடியோல ஒர்க்கரு பேர் வீர்ராஜ். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வை. சரி போட்டுடலாம். பேர் என்ன? ஜேம்ஸ். இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேனே. வேலையில நீ பார்த்தாலும் இந்த போட்டோல இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, இந்த ஊர் தான் எனக்கு புதுசு. புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பான். அடிச்சு நாக் அவுட் பண்ணு. ஏய், நோ கன்ஃபியூஷன். ஸ்ட்ரைட்டா சொல்லு, who is he? ஜோக் அடிச்சதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம்? ஜோக்கனா கொஞ்சம் கூட பிடிக்காதடா. come on tell me, who is he? யாரவன் சொல்லு. அது வந்து இவரோட பேரு ஜே ஸ்ரீனிவாசன். சினிமால சான்ஸுக்காக அலைஞ்சு அது கிடைக்காததுனால பிழைக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவை வச்சுட்டாரு. ஆனா நடிப்பு மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையாம இருக்க ஒரு புது மலையை எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. நடிகனுக்கு நடிப்பு தான் முக்கியம், சினிமா முக்கியம் இல்லன்னு முடிவெடுத்து வாழ்க்கை நடிகராயிட்டாரு. என்னது வாழ்க்கையிலே நடிப்பானா? அவனும் மிஸ்டர் ஜேம்ஸ் அவருக்கு விகு வச்சுட்டா போதும், அது கேரக்டர்னு மறந்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் விக எடுத்துட்டீங்கன்னா நார்மல் மனுஷன் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த பூமியில என்ன விட பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க போட்டுருக்கேன். அதெல்லாம் போட்டு சீக்கிரம் பிரிண்ட் போட்டு போய் சொல்றேன். அட்வான்ஸ் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. நான் புள்ள குட்டிக்கார பழக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா பணம் ஆக்டிங்னு சொல்றீங்க? காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது? டேய், விக் இருக்கிற வரைக்கும் இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். எடா விக்க. நானும் இது ஒண்ணும். ராஜு, சொல்லுங்க. என்னத்துக்குடா காலையில கடவாசல் இத்தனை பேரு? நீங்க தானே இவ்வளவு நேரம் கூட்டுனீங்க. அடிச்சி வாய் மூடு. காலையில கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரதுக்குள்ள ஸ்டுடியோவையே இழுத்து மூடிடுவோம் போல இருக்கு. அங்க ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. அது சினிமா ஸ்டுடியோ, இது போட்டோ ஸ்டுடியோ. எதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு கேவலம். இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பி வை. You are too haughty. காமு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது. No way. காமு,
நம்ம கல்யாணம் எப்போ காமோ? அது தெரிஞ்சா நான் ஏன் சும்மா உட்காந்துருக்கேன்? நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டம். இந்த சைடுல உங்க மாமா எதுக்கு? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை என் பேரண்ட்ஸுக்கு என் மேல இல்ல. அதுக்குதான் என் வாழ்க்கையை தூக்கி என் மாமக்கார கையில கொடுத்துட்டாங்க. அவரு ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சுத்தம். நீ டென்ஷன் ஆகாத பேபி. இன்னைக்கு அந்த மாமனோட பர்த்டேல அதனால சந்தோஷத்துல இருப்பான். இத சாக்கா வச்சு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து அப்ப நம்ம லவ் டாபிக்க ஓபன் பண்றேன். ஹலோ. ஓய் மாமா. டேய், உனக்கு எதுக்கு செல்போன்? அங்கிருந்து மெதுவா பேசு, எனக்கு கேக்குது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, அதனால கிராண்ட் பார்ட்டி கொடுக்க போறேன். ஐம் சாரிடா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட மீட்டிங்ல இருக்கேன், வர முடியாது. போன வை. என் மாமங்கார அர்ச்சனா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு? என் பேரண்ட்ஸ் மாதிரி எப்போ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் கூட இருக்கிறதுக்கு. நான் சொல்லாமலேயே என் பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு நீ ட்ரீட் கொடுக்கறது எனக்கு த்ரில்லிங்கா இருக்கு. இட்ஸ் மை ப்ளஷர் மதன். கேக் ரெடியா? 2 minutes ரெடி ஆயிடு மேடம். Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. வந்து உட்கார்ந்து புடி போட்டுக்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு இது என்ன புடுங்குற மாதிரி இருக்காடா? அப்ப அது பேர் என்னவா? இப்படி புடுங்குறதுல தான் என் வாழ்க்கை என்னன்னு தெரிய போகுது. அது அப்படியே இப்ப நீ ஏன் நல்லா பாரு. Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. இதாட்ட எத்தனை தடவை புடுங்கினாலும் என் ஒய்ஃப் என்ன loves me notனே வருது. ஐயோ ஏன்டா ஒரே டே சிரிக்கிற? உங்களை தானே இருக்கு. புடுங்கி போடுறத திருப்பி போட்டேன்னா உன லவ் பண்றதா தான் வரும். அட்லீஸ்ட் மன திருப்தியா கிடைக்கும்ல. இந்த ரியாக்ஷன் இருக்கு. உன்னை பெரிய இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறல்ல? இல்லையா பின்ன? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது ஒரிஜினலுங்கிறது தெரியும். உன் ஊர் ஏர்வாடிங்கிறது வாட் எ கெஸ். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. உன் முகர கட்டையில தெரியுது. பைத்தியக்கார பயல என்னவா பெரிய கேள்வி கேட்டானா நான் பதில் சொல்றேன். எல்லாம் என் நேரம். அர்ச்சனா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா பர்த்டேவை கொண்டாடுறேன். வாட் மதன், நான் தான் கூட இருக்கேன்ல. Of course. நாங்க ரெகுலரா இங்க தான் வருவோம். நாங்க தான் கிங். என் பவரை உனக்கு காட்டுறவா. வா இப்படி உட்காரு. இங்க நான் சொல்றது தான் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் பாருங்க. இங்க உனக்கு எல்லாரையும் தெரியும்ல? இவன் ஒருத்தனை தெரியாது. நியூ அப்பாயின்மெண்ட் போல இருக்கு. வா போலாம். ஃபர்ஸ்ட் ஃபெலோ. ஹே, ஹேப்பி பர்த்டே. யூ லிவ் a long life. Thank you. நோ நோ நோ, எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் பர்த்டே பாய்க்கு. அடப்பாவி டூப்பு மாமா, இதுதான் இன்டர்வியூவா? கோவால பிரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்தமிச்சிட்டு ஊட்டிங் கேக்கு இங்க வந்தா சிட்டில பிள்ளையார் மாதிரி பேசிட்டு பார்க்குக்கு வந்து கிருஷ்ணன் ஆயிட வேண்டியது. இதோ வரேன், ரெண்டுல ஒண்ணு கீச்சிடலாம். உங்க மாமா நம்மள இங்க பார்க்க கூடாது, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் அவரை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு சொல்றேன். எல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் சொல்றத கேளு. வேண்டாம் இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. வா, அமைதியா வா. அவங்க என்ன பேசுறாங்கன்னாவது கேட்கலாம். மாமா, எனக்கே துரோகமா? நாம அப்படி போவோம். எங்க? உன்னால அவர் தப்பிச்சாரு. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே ஓகே. உங்க ஆபீஸ் இருக்கும்ல, அங்க போங்க. சூப்பர் ஐடியா. அங்க என் மாமனுக்கு வேட்டு வைக்கிறேன். போங்கடா போங்க. போங்கடா போங்க போங்க. போட்டே போடா போ. நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுடி. ஓட்டுங்கடா, சீக்கிரம் ஓட்டுங்க.
ஐயா என்னாச்சுங்கய்யா பல்பு படார்னு வெடிச்சிருச்சுடா கம் ஆன் டார்லிங். இவன் தான் பைத்தியக்காரன் பார்த்தா வந்து சேர்றதுங்களாம் அதுக்கு மேல பைத்தியக்காரனுங்களா இருக்குது. ஹாய். ஹாய் ஃபுல்லா ஆஃபா. இங்க அது கூட கிடைக்குமா? ஹாஃப் பிளாக் லேபிள். உனக்கு என்ன வேணும்? அச்சே ஃபுல்னா ஃபுல் சைஸ் போட்டோ, ஹாஃப்னா ஹாஃப் சைஸ் போட்டோ. எங்களுக்கு ஒரு ஹாஃப் சைஸ் போட்டோ வேணும். இந்த அம்மாக்கு ஃபுல் சைஸ் பெட்டர். அப்பதான் எல்லாம் தலைவா தெரியும். ஹலோ Speaking. நாங்க இங்க போட்டோ எடுக்க யார் வரல. அதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட இருக்கிற போட்டோல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் போட்டோ எதுக்கு? கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணமா? இப்பெல்லாம் கல்யாணத்தை ஸ்டுடியோல போட்டோவை பார்த்தே முடிவு பண்ணுறீங்களா? சரி எவருக்கு? எனக்குதான். உனக்கா? உனக்குனா ஒரு சாக்லேட் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறேன். எங்க அது? அதோ இருக்கு. இந்தாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். இவன் மாப்பிள்ள மாதிரி இல்ல, மண்லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி இருக்கான். ரொம்ப திட்டாதீங்க. அது நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஸ்டில் பேச்சுலர். ஜென்மத்துக்கு ஆகாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவை சாக்லேட் மாப்பிள்ளை. அவ்வளவுதானே? காட்டுறேன். ஆனா செலவு அதிகமாகும். எவ்வளவு நாளும் பரவாயில்ல. ஓகே இருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் மாப்பிள்ளை. இந்தா, enjoy பண்ணு. அதுதான் சொல்றேன். நம்ம மைக்கேல் லக்கி பழம். அதுதான் பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்கோம். அம்மா இப்ப நம்ம டைரக்டா பிரிண்டிங் பிரஸ்க்கு போய் இவன் போட்டோ பக்கத்துல அர்ச்சனா போட்டோ பேஸ்ட் பண்ணி ஒரு டம்மி வெட்டிங் கார்டை ரெடி பண்ணி அதை எங்க மாமா மூஞ்சில போட்டனா டென்ஷன்ல மண்டை வெடிச்சு போய் என் கால்ல விழுந்து அர்ச்சனா லவ் பண்றேன்னு ஒத்துவாரு. Yes, too clever. Thank you darling. இதுதான் மாஃபியா பிரச்சனை போல இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம். Come on, come on, சீக்கிரம் போயிடுவோம். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபயரிங்கா? நோ. சீக்கிரம் எடு. இவன் துப்பாக்கியோட இவ்வளவு தைரியமா நிக்கிறான்னா கன்ஃபார்மா இவன் தான் பின் லேடனோட அசிஸ்டன்ட் ஆகியிருப்பான். Catch him. ஏய் ஆட்டோ ஸ்டாப். என்ன வண்டி? கான்ஸ்டபிள் அவன் தப்பிக்க கூடாது. கம் ஆன் ஸ்பீடா போ. ஸ்பீடா போடுனா கியரை மாத்தமா இல்ல கிளட்ச் அமுக்கணுமா? ஏன்டா அமுக்கணும்? பெடல மிதிக்கணும். பெடலா? அது ரிக்ஷால தான் இருக்கும். ஓ ஆமால. டேய் உனக்கு டிரைவிங் தெரியாதா? சார் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு ஆக்டிங் தெரியும், டிரைவிங் தெரியாது. அடங்கொய்யால கெட் அவுட் அண்ட் சிட் பேக். அவன் தப்பிக்க கூடாது. லைசென்ஸ் இருக்கிறவன் முன்னாடி வா. அவனை விரட்ட பிடிக்கணும். கம் ஆன் கம் ஆன். இது ஒரிஜினல் குண்டு. நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் துப்பாக்கி. இந்த ஆளு எப்படி அந்த பிச்சோட சமாளிக்க போறானோ தெரியலையே. வாயா இந்த புல்லட்டுக்கு மேல வச்சிடாத. சீக்கிரம் போடா. உள்ள வண்டிய போடா போடா. ஃபயர் ஃபயர்ரா. பத்து பெட்டி கொடுங்க. பாவிங்களா பீடிக்கான ஃபயர் கட்ட. அவனை சுடுங்கடா. ஓ ஓகே. கம் ஆன் ஷூட். டிஷு 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 டிஷு. சபாஷ். ஏய் வேகமா போடா. பின்னாடி போலீஸ் துரத்துறாங்க. வாயேடா. சுடுங்கடா. சரியா புரிய வச்சு சுடுங்கடா. போலீஸ்க்கு இந்த தீவிரவாத விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. உடனே நம்ம இங்க தப்பிச்சாலும். இன்னும் ஒருத்தன் ஓடுறான். இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் தானே அவன்? ஏய் நில்றா நில்றா. வண்டி விட்டு இறங்குடா. நிறுத்துடா வண்டியை. நிறுத்துடா வண்டியை. ஏய் நிறுத்துடா. ஜீப் நிறுத்து. ஸ்டாப். ஹெல்மெட்டுங்கடா. ஹெல்மெட் இல்லாம எப்படி ஆட்டோல வருவ? நோ டிஸ்கஷன். அதெல்லாம் அப்புறம். ஏய் முதல்ல இந்த தீவிரவாதிய ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. அழைச்சிட்டு போய் என்ன ட்ரெயின் டிக்கெட் எடுக்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. தேங்க்யூ சார். எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. கீழே போடாதீங்க. ஏற்கனவே பஞ்சரு. ஆமா. இப்போ என்ன செய்யறதா இருக்கீங்க சார்? உனக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். நான் 10th பாஸ் பண்ணல சார். எனக்கு எப்படி சார் டிகிரி எல்லாம் கொடுப்பீங்க? Shut up. என்னோட ஸ்டேஷனையே ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட ஜோக் அடிக்கிறியா? காட்டண்டா. I'm sorry. 3rd டிகிரி என்னன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சார் இது அராஜகமா இருக்கு? அப்பா நீ அம்மா நீ அப்பா நீ அப்பா நீ ஐயோ எப்ப நீ ஐயோ அம்மா சார் காதுல பாம்பு வச்ச மாதிரி இருக்கு சார். விட்டுருங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சுடுவியா சுடுவியா சுடுடா. சார் அவர் நம்ம கஸ்டமர். நடிக்கும் போது எமோஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதரே. ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. நடிச்சனா? எஸ். இத்தனை வருஷத்துல எனக்கு ஈக்குவலா நடிச்சது நீங்க ஒருத்தர் தான் சார். டேய் பிரதருக்கு
சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. வாங்கிடுவோம். பிரதர், நீ திருட, நான் போலீஸ். திருடன் போலீஸ் அப்படி ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, சில்வர் ஜூப்ளி தான். சினிமாவா? ஒரு வேலை பண்ணலாம் சார். என்ன? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல சந்திக்கலாம் சார். God bless you. Thank you. அம்மா அம்மா டேய், கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்துறடா. இல்லைன்னா அவன் என் காது ட்ரம்மையா கழட்டி எடுத்துருப்பான்டா. முதல்ல இந்த ட்ரிங்க் குடிச்சா ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ட்ரிங்க் வேண்டாம், டின்னர் வேண்டாம், முதல்ல என் போட்டோ கூட கிளம்புறேன். போட்டோலாம் பவர் ரெடி ஆயிடுச்சு சார். அற்புதமா வந்திருக்கும். எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. சூப்பர். பியூட்டிஃபுல் லொகேஷன். பிக்சரா கொடுங்க. எதுக்கு சார் அடிச்சுங்க? லொகேஷன் யாருக்குடா வேணும்? இதுல மனுஷங்க எங்கடா? மனுஷனா? இந்த போட்டோல மனுஷன் எங்க இருக்கா? கடலு, கடை, மண்ணு, செருப்பு, இதை தவிர ஒண்ணும் இல்லையா? எதுக்கும் டேய், இங்க வாடா. இது யாரா? யாரு இங்க நிக்கிறாங்களா? அவங்க யாரும் சொல்லு. இவங்க எவ்வளவு எல்ஆர்ஜி பண்ணாலும் பிரேம்ல பெருக தெரியாது சார். தெரிஞ்சே ஆகணும்டா. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கூட தெரியணும்னா நெகட்டிவ் அமெரிக்காவுக்கு அனுப்பி கிராபிக்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு கண்ணா பின்னாலும் செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல. அப்படின்னா ஓகே. தேவைன்னா உன்னோட ஸ்டுடியோவை வித்து வரவு. எனக்கு வெளிய வந்தா நீ தாங்க மாட்டேன். சீக்கிரம் ஆகட்டும். ஆகட்டும். அடடா, ஆகா. உள்ள ஒரு பிச்சுவாடும், வெளியே ஒரு பிச்சுவாடும். மொத்தத்துல நான் பிச்சுவாடா. Once more. What's your name? சுத்தம். Wow. Mama. Be cool, man. Oh, mop. Oh, chai. என்ன செய்றீங்க? Okay, finish. Mama, you are too much. Sorry. சரி, வாய் தர. Come on. மிஸ் ஆயிடுச்சு. கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். பில்லு கட்ட காசு இல்ல போலகுது. நம்மளோட பெரிய பிச்சைக்காரன். சார், பெடுற உங்க பில்ல கூட நானே காட்டுறேன் சார். என் பிரச்சனையை தீர்த்து வைங்க சார். What's your problem? நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன் சார். Love problem. அப்ப அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நான் கொடுக்குறேன். Wow. அப்ப ஷார்ட்டா 3 பேக்ல உன்னோட ஸ்டோரி சொல்லு. அர்ச்சனாவுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதை கட் பண்ணி உன் கூட பேஸ் பண்ண அதானே? அவளெல்லாம் இல்ல சார். நீங்க ஒதுக்கிட்டா போதும். மீ? ஆமா சார். அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல சார், நீங்க தான். ஓவரா சார் கடிச்சிட்டு யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறாங்க. Get out. சார், நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேட்டு போங்க சார். ஓகே. மேட்டர் சொல்லு. ஜஸ்ட் a minute. பாருங்க சார், இது நீங்க தானே? போட்டோ இருந்தது ஆனா பேர் இருந்ததுல. இவன் தான் சரியான ஆளு. கறக்கிறோம். அப்போ அர்ச்சனாவை நீ நிஜமா லவ் பண்றியா? அர்ச்சனாவும் உன்னை லவ் பண்றாளா? பண்றான்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் போதாது. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உண்மை. நான் எப்படி நம்புறது? Prove it. நீங்க நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சில क्वेश्चंस கேட்பேன். कौन बनेगा करोड़पति टाइप. கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டா உன்னை அர்ச்சனாவையும் ஜாயின் பண்றேன். கேளுங்க சார். நோட் தி பாயிண்ட்ஸ். ஓகே. அர்ச்சனாவை ஃபர்ஸ்ட் டைம் நீ எங்க பார்த்த? கோவால. கோவா. படிப்பு? ஃபேஷன் டெக்னாலஜி. அர்ச்சனா இப்ப எங்க இருக்கா? படிச்சேன். ஃபாதர்? ராஜசேகர், ரிட்டையர்ட் மேஜர். அர்ச்சனா ஃபேமிலி ரிச்சா, ஆவரேஜா, புவரா? ரொம்ப ரிச். இந்த டீடைல்ஸ் போதும். ஒரு டவுட். உனக்கு இவனை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். மாமா, நம்ம தரித்திரத்தை அவன் கிட்ட அமிச்சிட்டு அவன் அதிர்ஷ்டத்தை நம்ம வாங்கிக்கலாம். உன்னையும் அர்ச்சனாவையும் சேர்க்கணும்னா அமெரிக்கால இருக்கிற என் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட பேரண்ட்ஸை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ஆனா சொல்லுங்க. அதான் தங்குற ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ணணும், பார் பில்ல செட்டில் பண்ணணும். அமெரிக்கால வந்து இவங்க அப்பா அம்மா அனுப்புற டிடி வேற இன்னும் வந்து சேரல. இதெல்லாம் பே பண்ணனா ஒரு 3 to 4 lakhs ஆகும். சார், அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஹேய், நோ 5 lakhs தானே சார்? ஐயா 5 lakhs நானே தரேன். இதாங்க சார் 5 lakhs. ப்ளீஸ். நோ 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 ப்ளீஸ். உடனே பாண்டிச்சேரி கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட். அர்ச்சனா விஷயத்தை நீ மறந்துடு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? கூல் டவுன். எவ்வளவு நல்லவரு. காமராஜ், நான் ரோசியை லவ் பண்றேன். ஆனா அவ உங்க மாமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி எங்க 2 பேரையும் சேர்த்து வையா. நீ செத்து போனா மந்திர வயித்திலே போற. ஓஹோ, இங்க பாரு ஃபனி.
உனக்கு அறிவு கம்மி ஆணவம் ஜாஸ்தி. அங்க என் மாமா அர்ச்சனா காதல மூழ்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த ரோஸும் உனக்கு தான், அதோட முள்ளும் உனக்கு தான். நிஜமாவா? இவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க. அங்க பாருங்க, மதன் கூட அனிதா அதுவே ஸ்டைலியா காட்டல. ஹாய் ஹாய் பனை. என்ன இது? உங்க மாமா அர்ச்சனாவை லவ் பண்றேன்னு சொன்னா, ஆனா அவன் என் ரோசியை கட்டி பிடிச்சி ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போறான். அது வந்து அர்ச்சனாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு டப்புனு ரோஸை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சுமாரியா வெட்டிங் கார்டை பார்த்து அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சா இவன் தான் வயகரா தின்ன மாதிரி டெம்போட அழுதுகிட்டு இருக்கான். அச்சச்சோ, ஒருவேளை அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டானோ? வா, வாட் இஸ் தி மேட்டர்னு பாப்போம். வயகரா சாப்பிடுவாரா? ஓகே ரோசி, கண்டிப்பா. So sweet of you, மதன். Bye. பாய். என்ன மாமா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு? மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அதான். வாவ், கிரிக்கெட் மேட்சா? ஆஸ்திரேலியா ஜெயிக்க போதா இந்தியா ஜெயிக்க போதா? மதன் ஜெயிக்க போறான். அப்ப நீ சொல்றது ஒன் டே மேட்ச பத்தி இல்ல போல இருக்கு. அர்ச்சனா மேட்ச பத்தி தானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட். மாமா, அர்ச்சனாவுக்கு மேட்ச் ஃபிக்ஸ் ஆனதுல உனக்கு என்ன மாமா சந்தோஷம்? அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணதே ஐயா தானே. என்னது மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணது நம்ம தானே? மாமா, இப்ப நீ ஏதாவது அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன மேட்சுக்கு எதுக்குடா போன்? டைரக்டா மேரேஜ் தான். மாமா, நான் அர்ச்சனாவுக்கு gift வாங்க போலான்னு இருக்கேன். நீ வரியா? நான் எப்பறா வரலாம்? ஏன்? எனக்கு கொடுக்கிற gift நானே வாங்க போனா அது நல்லா இருக்காது. நான் ஏன் மாமா உனக்கு gift தரணும்? ஆடா, நீ என் தரப்புல தானடா gift வாங்க போற? ஓஹோ, நான் gift வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா அந்த gift நீ அர்ச்சனா கிட்ட கொடுப்ப. ஜோக்கா, நீ gift எனக்கு கொடுத்தாலே அது அர்ச்சனா கொடுத்தா மாதிரி தான். மாமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டா எப்படிடா? இதுக்கு மேல தான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆவே. என்னோட ராசி நல்ல ராசி. ஓஹோ, சம்திங் ராங். மேட்ச் ஃபிக்ஸிங் எங்கேயோ நடக்குது. நம்ம பிளான் படி நீங்க எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சா அந்த கோடீஸ்வரனுக்கு நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன். அப்புறம் நான் கொடுக்குற பணத்தை வச்சு நீங்க எல்லாரும் ஹாப்பியா செட்டில் ஆயிடலாம். கபட நாடக வேஷதாரி, நாடக சிங்கம், தமிழம் பல்ச புரிஞ்சு வச்சிருக்கிற டாக்டர், நடிக்க தெரிஞ்சவெல்லாம் அலறுவாங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிருக்க? உன் ஃபாதர் கேரக்டரா வாழ்வேன். அந்த பொண்ணு அப்பன் கையால உன் காலை கழுவ. டோன்ட் வரி மைக்கேல். இப்போ என் பேர் மைக்கேல் இல்ல, ரவி. ஓகே. அது அதோ அர்ச்சனாவோட ஃபாதர், மதர் அண்ட் ஆல்சோ பிரதர். வேகமா நடடா. அர்ச்சனாவுக்கு இவ்வளவுண்டு தம்பியா? மிலிட்டரி மேஜர்ல கொஞ்சம் கேப் விழுந்திருக்கான், அவ்வளவுதான். அது முதல்ல நீ பிக்க வை. முதல்ல நீங்க குனிங்க. ஓகே மை டியர் சன், நான் அந்த மேஜர் கிட்ட போய் உன் மேரேஜ் மேட்டரை செட்டில் பண்ணிட்டு வரேன். தேங்க் யூ டாட். ஓகே, காட் பிளஸ் யூ. கிளம்பு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? இந்தாங்க. ஆர் யூ ஓகே? ஹலோ, நான் தான் சொன்னேன் இல்ல, அந்த ஆளு ஆக்டிங்ல மட்டும் இல்ல பிசிக்கலாவும் ரொம்ப வீக்கா இருக்கான். இன்னும் பேட்டிங்கே போல, அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆயிட்டான். ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நெஞ்சில கேஸ் ட்ரபிள் வந்த இந்த துர்பாக்கியசாலியை ஏமா காப்பாத்தின? ஆக்டிங் அப்படின்னா உங்க பையனுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா? என் பையனுக்கு என்னங்க? இஸ் ஜிம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ எம் எஸ்பி ராஜாராம் from United States of America. பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பையனுக்கு நம்ம சம்பிரதாயம் கலாச்சாரம் தெரிஞ்ச ஒரு தமிழ் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா ஒரு சம்பந்தம் கூட கிடைக்கலையே. அதை விடுங்க, உங்களை மாதிரி யங் கப்பலுக்கு என்னுடைய கஷ்டம் எங்கிருந்து தெரிய போகுது? நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது எங்களுக்கும் தெரியும்ண்ணே. அண்ணனா இன்னும் ஒரு தடவை சொல்லுமா? ஏன்னு என்னாச்சு? அதேதாமா, அண்ணங்கிற பாசமான வார்த்தையை கட்டி எவ்வளவு நாளாச்சு. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் இருந்தா சொல்லி இந்த அண்ணனோட புண்ணியத்தை கட்டிக்குமா? மிஸ்டர் ராஜாராம் சார், என் பேர் ராஜசேகர், ரிட்டையர்ட் மேஜர். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. இந்த ஊர்ல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்றது என்னம்மா? கூடிய சீக்கிரம் உன் அண்ணி அழிச்சுக்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வரேன். பாய். வரண்டா கண்ணா. எல்லாம் நல்லா தான் நடிச்ச, லாஸ்டா அண்ணியோட வரேன்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டிய. அது எனக்கு பிடிக்கலடா கோட்டா. Who is Kota? No, no, I am SVR. பீச்ல பண்ணி மேய்க்கிற இந்த பண்ணிகளோட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? வீட்ல உன் மம்மி உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கம் ஆன். ஓ, டைமே இல்ல ஹார்ஸ் ரைடிங். இவர் கமிட் ஆனது கரெக்ட் தான். மம்மிங்கிற ஒரு கேரக்டர் வந்தா தான் ஃபேமிலிங்கிற ஃபீலிங்கே வரும். இத பத்தி நாம உடனடியா சீனு கிட்ட டிஸ்கஸ் பண்றோம்.
டார்லிங். இது ஒண்ணு குறைச்சல் இல்ல. நீ பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல சீனு. யாரையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. முதல்ல எல்லாரையும் வெளிய அனுப்பு. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. மைக்கிலே ஒரு அற்புதமான பிளான் போட்டிருக்கான். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காரு பங்களான்னு ராயலா செட்டில் ஆயிடலாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா. அவங்களுக்கு காஃபி போடு. சரி. ஜூலை அவங்களுக்கு காஃபி போடு. ஓகே ஓகே. என்ன சார் அப்போல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? பயமுடா லூசு பயல. அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு பொண்டாட்டி கேரக்டர் இன்னும் கிடைக்கலையே. கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியா இருக்கியா? பல்லு பேந்துரும். என் முன்னாடி உன் பொண்டாட்டி இவ்வளவு அசிங்கமா பேச சொன்னது ஆகல இல்ல. உன்ன என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி ஏன் உன் பொண்டாட்டி ஆக்கிக்க பாக்குறியா? சுமாரா அவர் நிஜமா கேக்கல. வைஃபா நமக்காக ஆக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதானே? நோ, எனக்கு டூப்ளிகேட் புருஷங்களே பிடிக்காது. ஒரிஜினல் பிடிக்கும்ல. அது போதும். எகத்தாலமா என் டார்லிங் முகத்துல எனக்கு சத்தி லீலாவதி, சத்தி சரோஜா தேவி, சத்தி வாணி ஸ்டுடியோ முகம்லாம் தெரியுது. வேணா கிளியர் பண்றீங்க. நீ அங்க பாரு. ஆனா எனக்கு சத்தி இலியாஸ், சத்தி ஐஸ்வர்யா, சத்தி த்ரிஷாவா தெரியறாரு. யார் அந்த கடல் கண்ணு? கடல் இல்ல, கனவு 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 கண்ணி. எப்பா சப்புன்னு இருக்க. இதான் என் வைஃப் கேரக்டர் இல்ல. இவ பேரு பாலாமணி. உன் வைஃப் கேரக்டருக்கு சிஸ்டர் கம் மேக்கப். காந்தாமணி, உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. இவன் தான் உன் பையன். மகனே, என் தங்க மகனே. என்னப்பா இது தூரமா அழைச்சு போயிட்ட? வெள்ள வெள்ளேற இருந்துட்டு கருத்து போயிட்டியா? உங்க அப்பா உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையா? எங்க அவரு? இவரா? நீ மேட்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணல. கொஞ்சம் ரூமுக்கு வரியா? ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் நான் சொல்றேன். அனாவசியமா நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் பண்ணாத. சரி வாங்க. வேணாம் நில்லு. நீ எந்த டேஸ்டா இருந்தாலும் இங்கே வையா. அதை நாங்களும் பாக்குறோம். அப்ப நான் என் மேல டவுட்டா? அதுல மட்டும் நோ டவுட். அதனால என்ன இங்கே பண்றேன். காந்தாமணி, என்ன பழைய படத்துல பண்டரி பாய் மாதிரி கண்ணான்னுட்டு நீ அழுது எங்களையும் அழ வைக்கிற கேரக்டர் இல்ல இது. ஃபாரின் ரிட்டர்ன் ஸ்டைலா இருக்கணும். என்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு வைஃப் கேரக்டரா ஆக்ட் செய்யணும். நடிக்க தெரியுமா? To the headmaster, I am suffering from fever. So I have not attended school. Doctor asked my take 2 days bed rest. So please grant me leave. Yours fair and lovely. See Kantamani, 10th standard B section, roll number 4. Hey, now what, man? Excuse me. Who's this? டிரைவர் ஒருத்தன் குறுக்க கரண்டி மாதிரி பூந்துக்கிட்டு 100% இது எனக்கு ஓகே. ஹலோ, வைஃப் கேரக்டர் மட்டும் தான். Okay, அப்ப அட்வான்ஸ் கொடுங்க. மாமா செக் கொடு. No, only cash. ஓ, Cash. நல்லா கவரும். நம்ம பிளான் சக்சஸ் ஆகி நான் கோடீஸ்வரனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா உங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். ஆனா ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த ஆளு மிலிட்டரி மேஜர் நம்ம எல்லாரையும் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவோம். அதனால ஜாக்கிரதையா எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். ஓகே? நடிக்க கூடாது, கேரக்டரா வாழணும். இந்த பொக்கே எவ்வளவு? 240 மேடம். ஹாய். ஹாய். நீங்க? ஐ அம் ரவி. நீங்க அர்ச்சனா தானே? ஐம் சாரி, நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் வரல. என்ன ஞாபகம் இல்லைன்னா இவளுக்கு வெட்டிங் கார்டு மேட்டர் தெரியாது போல இருக்கு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கோவா ஃபேஷன் ஷோல நீங்க பிரைஸ் வாங்குறப்ப நான் அங்கதான் இருந்தேன். ஓ ரியலி? யுவர் டிசைன்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். இந்தியாவிலே நம்ம தமிழ் கல்ச்சர் தான் பெஸ்ட்ங்கறதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. Thank you so much. நான் அப்பவே உங்களை பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனா நான் பிஸியா இருந்தனால I can't. But nice meeting you. Anyway, take my small gift.
தேங்க் யூ so much. வெல்கம். நீங்க கூட இதே ஊர் தானா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாம அங்க போய் காஃபி குடிச்சிட்டே பேசலாமா? ஓ ஷூர், why not? To coffee. Actually, I'm from California. ஓ, பாண்டிச்சேரிக்கு ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? கல்யாண வேலையா வந்தேன். ஓ. வெக்கமோட நான் இருக்கிற ஒரு தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் பேரண்ட்ஸ் ஃப்ளைட்ல ஏறி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. 1 minute. One problem. Oh. Oh, George lam off ஆயிடுச்சு. That's okay. ஏதோ அர்ஜென்ட் கால் போல இருக்கு. நீங்க வேணா ஏன் மொபைல்ல No, it's okay. என்ன It's okay, எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. No issues. Thank you. அர்ச்சனா. Hi அர்ச்சனா, how are you? யார் ஃபோன் பண்ணாலும் அந்த பொண்ணு ஞாபகம் தான் உனக்கு வருமா? ஓ ரவி, நீயா? அர்ச்சனா செல்ல இருந்து வந்ததா? அப்ப நான் இப்ப எங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுல? What next? Close friend. கொஞ்சம் அர்ச்சனா கிட்ட போன தரியா? You don't believe me? நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு மேன், இப்பவே கொடுத்துடுறேன். நீயே உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோ. அது hey look, நான் சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணாலும் உன் லவ் டாபிக் எடுக்க கூடாது. உன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். Thank you Ravi. Really you're a great man. Thank you very much. Okay, I know. Love problem. Oh, thank you so much. அத நான் சொல்லணும். Okay, I'll make a move. நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். Thank you. Thanks for the coffee. அர்ச்சனா. ஏய் பத்ரி, நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? Hey, hi Ravi. வாவ் அர்ச்சனா, நீங்களா? இவன் கால் இல்லாத கபோதி. கபோதி இல்லடா முண்டோம், நான் நொண்டிடா. பிரதரா? பிரதர் இல்ல, என் டிரைவர் பத்ரி. டிரைவரா? ஆமா, ஆக்சிடென்ட்ல இவனுக்கு கால் போயிடுச்சு. கால் வரணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ண வந்தோம். So sweet. You're such a great person, Thank you, Ravi. thank you. இப்படி ஒரு டிரைவர் தூக்கிட்டு கோயிலுக்கு வந்து பூஜை பண்றீங்கன்னா hats off to you, Ravi. மனுஷனுக்கு சேவை செய்யறது மகேஸ்வரனுக்கு சேவை செய்யற மாதிரி. இந்த தெய்வ சன்னதியில உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமாய். அவர் எப்படி உங்களுக்கு மாமாவா வர அண்ணன்னு சொல்லுங்க. ஆமால, நான் அமெரிக்கால இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான். சரி, பொண்ணுங்க அதோ உங்க பிரதர் உங்களை மாதிரி அழகா இருக்கான். அடடே, என் பையன் கூட பக்கத்துல தான் இருக்கான். என்னால நம்பவே முடியல. அது மேல உட்கார்ந்து இருக்கிறோம்னா தூக்கிட்டு நிக்கிறோம். நீங்களும் உங்க தம்பி மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல, என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரெண்டு பேரும் முன்னாடியே பழக்கப்பட்டவங்க. சரி வாங்க. அவர் எதுக்கு அப்படி தூக்கிட்டு வராரு? ஏதாவது அடிபட்டுச்சா? உடம்பு சரியில்லையா, அதான் தூக்கிட்டு நிக்கிறான். அப்படியா? இவர் கால் இல்லாத கபோதின்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. அப்ப அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது கால் இல்லாதவன் சொன்னா எங்க டிரைவர் ஹர்ட் ஆயிடுவார்னு சொல்லிட்டு என் மச்சனை அப்படி சொல்லிட்டாருங்க. பத்ரி, கொஞ்ச நேரம் கீழே ரிலாக்ஸ் உட்காருறியா? எனக்கு இங்க தான் ஹாப்பியா இருக்கு. நம்ம வந்த வேலை முடியட்டும். பாப்பா நீ வாமா, வந்து உட்காருவா. நீ உட்காருமா. உட்காரு. ஓ, பேர் என்னம்மா? அர்ச்சனா. வாட் ஆர் யூ ஸ்டடியிங்? இப்பதான் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, ஃபேஷன் டிசைனோட MBA-வையும் முடிச்சிட்டா. அதோட எங்க பொண்ணுக்கு பரதநாட்டியம் குச்சிப்புடி கூட சொல்லி கொடுத்துருக்கோம். வெரி குட் சிஸ்டர். என்னவோ நாங்கெல்லாம் ரொம்ப நாள் அமெரிக்காவிலே இருந்ததுனால இந்த சம்பிரதாயம் கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப தூரமா போயிடுச்சு. மேஜர் சார், உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கல்ல, வந்துடுறோம். பொண்ணோட பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பார்த்து ரசிக்கிறோம். Why not? ஐயோ, மாமா வந்துட்டான். இவன் கிட்ட மாட்டணும்னா நம்ம ஊர்ல மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிடுவான். வா வா, சீக்கிரம் போலாம். டேய், கொஞ்சம் நில்லு. மாமா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு. மேக் ஃபார் ஈச் அதர், அது நீங்க தான். மாமா, நிஜமா சொல்றேன். ஆமாண்டா, நான் ரொம்ப மாறிட்டேன். முதல்ல நீ என்ன மன்னிக்கணும் மாமா. எதுக்குடா?
நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியா? சேச்சி, அந்த தப்பு இல்ல மாமா. உன் கேரக்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் மேல நீ வச்சிருக்க வேல்யூவை புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கும் அர்ச்சனாவுக்கும் மத்தியில இருக்கிறது காதல் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா நீ ரொம்ப கிரேட் மாமா. ஐ எம் வெரி சாரி. டேய், சாரி சொல்ல வேண்டியது நீலடா, நான் தான். ஏன் இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் மறைச்சிருக்கேன். அர்ச்சனாவை நான் லவ் பண்றேன். மாமா. ஆமாண்டா, கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஆஹா, ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டியே. இந்த ஒரு நாளைக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அது போகட்டும், அர்ச்சனாவை இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி காமா இருக்க? அது நடக்க போறதில்லைங்கிறதுனால தான். நடக்காதா? அது எப்படி தெரியும்? மாப்பிள்ளை பையனே சொன்னான். மாப்பிள்ளை பையனா? ஆட பைத்தியக்கார மாமா, அர்ச்சனாவுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறப்ப நடுவுல இந்த மாப்பிள்ளை பையன் எங்க இருந்து வந்தா? என்னடா சொல்ற? அவன் வெட்டி கடை நீதானே காமிச்சது என்ன? அந்த கார்டை பிரிண்ட் பண்ணதே நாங்க 2 பேர் தான். ஆமா மாமா, உன் மனசுல இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரணும், அப்பதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு நாங்க தான் அந்த கார்டை பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லடா, நீ சொல்றது மட்டும் நிஜமா இருந்தா அந்த ரவி அர்ச்சனா செல்ல இருந்து எப்படி எனக்கு ஃபோன் பண்ணிருப்பான்? இம்பாசிபிள். எதுனா இம்பாசிபிள்? அவனுக்கு செல் இருக்கா? இருக்கு. அந்த பக்கி பையலுக்கு உடனே போன் பண்ண அவன் யாரு என்னங்கிற டவுட்டை இப்பவே கிளியர் பண்றேன். சரியான நேரத்துல. ஹலோ மதன், how are you? Fine ரவி. உனக்கு கொடுக்க வேண்டிய 5 lakhs கொடுக்கிறதுக்கு தான். ஐயோ, அத பத்தி இல்ல ரவி. மேரேஜை கேன்சல் பண்றதுக்கு உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. எஸ், thank you very much ரவி, thank you so much. ஆனா அர்ச்சனா பேரண்ட்ஸோட தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ப்ராப்ளமா? மிலிட்டரி மேஜருக்கு காதலையும் காதலிக்கிறவங்களையும் சுத்தமா பிடிக்காதான். அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த இந்த கல்யாணத்தை என் பேரண்ட்ஸ் போய் சடனா நிப்பாட்டினாங்கன்னா ஷூட் பண்ணி தள்ளிடுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ அர்ச்சனா கிட்ட இந்த விஷயத்த டிஸ்கஸ் செஞ்சியா? எப்படி முடியும் மதன்? அர்ச்சனா மனசுல உனக்கு இடம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டா? எங்க வெட்டிங் கார்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு உனக்கு அனுப்புனா? நீங்க பாரு மதன், வந்து ஜஸ்ட் ஒன் சைடு லவ். உனக்கு என்ன குறைச்சல்பா? ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. உன் பின்னாடி அர்ச்சனாவை விட எவ்வளவோ அழகான பொண்ணுங்களா கியூ கட்டி நிப்பாங்க. நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும். நீ வரலனா அர்ச்சனா தான் என்னோட ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஓகே, you have to come. See you, bye. ரவி அப்பா, just a minute. ஓகே. என்னாச்சு மாமா? இந்த கல்யாணம் நடக்காதுடா. அப்ப நானும் அதானே உங்ககிட்ட சொன்னேன். நீ சொல்றது அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு, அவன் சொல்றது என் கல்யாணம் நடக்காதுன்னு. மாமா, நீ கன்ஃபியூஸ் தான், எங்களையே கன்ஃபியூஸ் பண்ணாத. அந்த போனை கூட டவுட் நானே கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ, யாரு? அந்த ரவி இருக்கானா? இல்ல, பாட்டு பாட போயிருக்கான். என்னயா, என் மாமனை டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தா விட்டுருவேனா? டேய், நான் இருக்கிற வரைக்கும் மதன் அர்ச்சனாவோட பியாரை யாராலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. அப்போ நீ ஒருத்தரை கெடுத்துருவியா? இந்த பாருங்க, யாரோ மதனுடைய மாமாவா? அசோஷியலா நீங்களே பேசிக்கங்க. சிச்சி, நான் வெளியாளுங்க கிட்ட பேசவே மாட்டேன். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு ரயில்வே போர்ட் மாதிரி அப்படி இப்படி போயிட்டு இருக்கான். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணுமோ இருக்கட்டும், அவன் என் பர்சனல் டிரைவர். காருக்கு மட்டும் தான். டிரைவர் காருக்கு கவர் எதுக்கே வைப்பாங்க? ஓவரா லிமிட் தாண்டி பேசாத. டேய், எவன்டா நீங்கலாம்? என்கிட்டயே டிராமா ஆடுறீங்க? கேளுங்க உற்சாகமா ஆனந்தமா கேளுங்க. 99.3 FM. கொய்யால ஸ்லிப்பர் வரும். பேஸ் வாய்ஸ்ல பேசினா FM சங்கர் நினைப்பா. போன ரவி கிட்ட குடுறா. குட் மார்னிங் மச்சி. நான் ரவியோட ஆண்டி. நான் ரொம்ப ஹாட்டுங்க. நான் ரொம்ப ஃபேட்டுங்க. நீ அவனுக்கு ஆண்டியா இருந்தா எனக்கு என்ன, போண்டியா இருந்தா எனக்கு என்ன? அந்த ரவி பையிட்ட போடுறேன். அலா, ஏ மிஸ்டர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். மை சன் மேரேஜ் ஆல்ரெடி செட்டில்ட். ஒன்லி ஒன் வார்னிங் ஐ கிவ் யூ. இதுக்கு அப்புறம் இந்த செல்போனுக்கு டோன்ட் கால். இந்த பரபா தம்பி, சில பேருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் திடீர்னு அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா அந்த மாதிரி நம்ம மைக்கிளுக்கு கோடீஸ்வரம் ஆகிற அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நடுவுல இந்த மைக்கேல் யாரா? மைக்கிள தெரியாதா? அந்த புண்ணியவானால் தானே நார்மல் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தானா ஃபாதர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். யூ இடியட் ராஸ்கல் ஸ்கவுண்டரல். இத்தனை I know district collector to bill collector. இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணினா I will ring up to 555 fire station. வைடா போன. ஐயோ அம்மா, மாமா, இதெல்லாம் யாரோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட் மாதிரி இருக்கானுங்க.
அது ஓகே. அவன் அர்ச்சனா செல்ல இருந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணானா? ஆமாண்டா. அப்ப நம்ம அர்ஜென்ட்டா அர்ச்சனா ஊருக்கு போறோம். படிச்சிருக்கிறதுக்கு வா சொல்றேன். அந்த ஊர் பீச்ல பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த பில்டப்பா. யார் இந்த பைத்தியக்கார பையன் இங்க வந்து சீன் காட்டிட்டு இருக்கான்? ஐயோ அது ஒண்ணும் தீபாவளி கண் கிடையாது. இப்படி வந்துரு. சீக்கிரமா சீக்கிரமா. ஐயோ சொல்றானே. போ 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 சீக்கிரம். எங்க போனாலும் தப்பிக்க முடியாதா? உங்களை விட மாட்டேன். டேய் காமராஜ், மாமா வண்டி எடு மாமா, வண்டி எடு. எடுக்கிறேன்டா. ஏறு. சீக்கிரம் வண்டி எடு மாமா. Wherever you go, I will follow. Hutch dog. என்ன சார் ஆச்சு? கீழே டமால்னு விழுந்த. எப்படி? உனக்கு எதிர்க்க டிவைடர் தெரியுதா? தெரியுதே. எனக்கு தெரியல. நேரம். அம்மா. டேய் அவங்க வர டைம் ஆயிடுச்சுடா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேயா? டேய் சீக்கிரம் அர்ச்சனாவை ரெடி பண்ணுமா. அப்பப்பா உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தானா? அவ ரெடியாவா? நீங்க முன்னாடி போய் லோனை ரெடி பண்ணி வைங்க. கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கங்க. வணக்கங்க. அர்ச்சனா இருக்காங்களா? ஆமா நீங்க யாரு? நாங்க அர்ச்சனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. மெட்ராஸ்ல இருந்து வரோம். ஓ வாங்க. வலது கால எடுத்து வச்சு வா. நீங்க உட்காருங்க. நான் போய் அர்ச்சனா வர சொல்றேன். உட்காருமா. ஹாய். ஹாய் மதன். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கா தான் சொன்னா. ஓ மச்சான் போல இருக்கு. பாண்டிச்சேரி வந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி உங்களை பத்தி சொல்லி என்ன குழப்பி எடுத்துட்டா. என்ன பத்தி எதுவும் சொல்லியா? சொல்லிருந்தா. மதனோட கண்ணங்கரையில் இருக்கவன் பேரு காமராஜா. சுத்தமா அறிவே இல்லையா? கோவால இருந்து ஒரு ஃபிகரை தள்ளிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. இதான அது? ஏமா இவனை விட நல்ல ஆள் கிடைக்கவே இல்லையா? உனக்கு வந்து வாச்சிருக்கான் பாரு. போதும்டா கண்ணா. ஹேய் சர்ப்ரைஸ். டேய் பட்டு புடவை கட்டிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி வர. அப்ப நிஜமா? பாரு சும்மா சும்மா டென்ஷன் ஆகி விட்டுட்டு. அதெல்லாம் இருக்காது. ஹாய். மதர் வாட் a surprise. நீங்க இங்க ஏன் வீட்ல? Oh my god. Hi காமராஜ். Hi மந்த்ரா. Hi. Hey வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல? பிசினஸ் விஷயமா வந்தேன். சரி லக்கேஜ்லாம் எங்க? கார்ல இருக்கு. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம். ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தோம். ஓகே பை. என்ன கிளம்ப போறியா? எங்க கெஸ்ட் ஹவுஸ் விட்டுட்டு ஹோட்டல்ல தங்க போறியா? நோ வே மதன். என்னாச்சுமா? டாடி மதன் நான் சொல்லிருக்கேன். ஓ இவர்தான் மதனா? ஹாய். பாருங்க டாடி, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொன்னா ஹோட்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றாரு. மிஸ்டர் மதன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் கிடைக்கும். ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலாம்ல. நம்ம வந்து வேலைய முடிக்கிறதுக்கு இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா இருக்கேன் சார். டேய் பாபு, டாடி. இவங்களை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போ. ஓகே. மதன் நீ சடனா எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்? முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வாங்க ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க. Thank you. Come on, let's have some drinks. Yeah, I am ready. I am ready to party. Only the party. நான் குடிக்கலடா. என் புருஷன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அவர் வருத்தப்பட்டா எனக்கு என்ன படலடா எனக்கு என்ன. என் மச்சின மட்டும் ஃபீல் பண்ண கூடாது. இல்ல மச்சினா? என்னங்க இவங்க அவருக்காக குடிக்கிறேன்னு சொல்றாங்க? ஏய் அவங்க அமெரிக்கா ரிட்டன். அங்கெல்லாம் மாடர்ன் கல்ச்சர். உனக்கு தெரியாது சுமாரு. Are you ready? ரெடி. ரவி உனக்கு? நோ எனக்கு பழக்கம் இல்ல. Really great. Thank you. அமெரிக்கால இருந்து குடிக்கிற பழக்கம் இல்லையா? Come on, cheers. என்னங்க எனக்கு என்னமோ இவங்க 2 பேரையும் பார்த்தா டவுட்டாவே இருக்கு. உன் டவுட் போனா நீ ஒரு பெக்கடி. சிச்சி ஆச்சி டைம் ஆச்சு, இன்னும் அர்ச்சனாவை காணோம். வந்துருவாப்பா, ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன ராம் சார் அமைதியா இருக்காரு? ஏன் ரவி ட்ரிங்க்ஸ் ஆடும்போது அவர் எதுவும் பேச மாட்டாரா? மிஸ்டர் மேஜர், எஸ். டோட்டலா உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? என்ன சுமாரா ஒரு 10 கோடி இருக்கும். 10 crores. 10 கோடி எதுக்கு சார்? 1 கோடியை மட்டும் என்கிட்ட கொடுங்க சார்.
பைனான்சருடைய உதவியே இல்லாம ஒரு சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுத்து கொடுத்துருவேன். ஓ சாரி அங்கிள், அப்பா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு நினைக்கிறேன், அதனால சார் இத்தனை நாளா நான் சினிமாவுல ஹீரோவா ஆக்ட் பண்ணி அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பு திலகன்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், சினிமா எடுக்க காசு கொடுங்க. ராம் சார் தண்ணி அடிச்சாக்க ரொம்ப ஜோக் அடிப்பாரு. முதல்ல ஜோக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் டூப்பு. கூல் டாட், கூல் கூல் கூல். நான்சென்ஸ் மிஸ்டர் மைக்கேல். மைக்? என்ன மைக்கேல்ன்றாரு? உன் பேர் ரவி தானே? அது வந்து என் பையன் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுவான். அதெல்லாம் அவர் அப்படியே செல்லமா மைக்கேல்னு கூப்பிட்டாரு. கரெக்டா சொல்லிட்டேன் மச்சனா. நீ என்னோட சொல்லுடா, அர்ச்சனாவை பட்டுப்படையில பாக்கும்போது கல்யாணம் நிச்சயமாயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு. மாமா மைண்ட போட்டு குழப்பிக்காத. அர்ச்சனாவுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கல. ஓகே கன்ஃபார்மா சொல்றியா? சரி, அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வை. அப்ப நீ சொல்ற அந்த மாப்பிள்ளை பையன் எங்க? எக்கட வேர்? ஏய் மகன், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. வாடா, முழிக்காத வா. கமான் மேன். ரவி, இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். உட்காருங்க உட்காருங்க. மகன் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பழக்கல. ஓகே ஓகே. இவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ. நீ உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து வந்தவனா இல்ல டுபாகூரா? ஷட் அப். சைலன்ஸ். இங்க என்ன, அங்க பாருங்க. மாமா, அந்த இன்விடேஷன் உன்கிட்ட நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ட்ரி கொடுத்தானா இல்ல அவன் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட கொடுத்தனா? என்கிட்டே கேள்வி கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவர எதுவும் சொல்லாதீங்க. அப்ப ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அத பிடிக்கிட்டு போயிடுச்சு. மாமா, அர்ச்சனா இல்லாம என்னால வாழ முடியாதுடா. ஐ லவ் ஹர், ஐ லவ் ஹர். மாமா, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கல்லால அடிச்சு அதுகளை துரத்துவேன். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் லவர் செய்யலாம் கேவலமா பார்த்து இது லவ் இல்ல ஜவ்வுன்னு கிண்டல் பண்ணுவேன். அந்த நாயங்களோட பாவமும் இந்த லவர்ஸோடைய சாபமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணுது மாமா. அதனாலதான் இந்த பிரச்சனை. இது எல்லாமே உன்னால வந்தது. ஓகே, இனிமே நோ மோர் டிஸ்கஷன்ஸ். மேட்ரு இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால அந்த ரவி யாரு, அவன் பேக்ரவுண்ட்ல யார் யார் இருக்கா, இந்த மொத்த டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. வாட் டார்லிங், நம்ம இங்க இருக்க வேண்டாம். ராஜ் பேலஸ்ல ரூம் போட்டு ரசகுல்லா தின்னுக்கிட்டு அவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம். காமான்யா. அந்த குரங்கு பையில மட்டும் நம்பவே கூடாது. கரெக்ட்டுங்க. என்னங்க பாத்தீங்களா அவங்களே? நம்ம வீட்ல நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. போட்டு விட்டு தள்ளி எத்தனை கஷ்டமோ. யாரா இருந்தா நமக்கு என்ன, அவங்களை எப்படி விரட்டுன்னு மட்டும் பாருங்க. எதுக்குடி? மிஸ்டர் ராவ். ராவ் இல்ல, நான் எஸ்வி ரங்கராவ். எனி ப்ராப்ளம்? ஆமா ப்ராப்ளம் தான், ஆனா எனக்கு இல்ல உங்களுக்கு. எனக்கு ப்ராப்ளமா? ஆமா, உங்க வாழ்க்கையில சுனாமி. சுனாமி? அத நீங்களே வந்து பாருங்களேன். ஓ கமான் 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 கமான். வாங்க அங்க பாருங்க. ஐயோ வாங்க. ஓ காட், என் ஜில்லி பாப்பா. ஏய் லவ்வா கிப்பா, எழுந்துடா. என் பொண்டாட்டி கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவளுக்கு லைன் போடுறியாடா? லைன் என்னது லைன் போடுறதுக்கு? இது என்ன சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனா? ஏய், உன்னோட ஆக்டிங் நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் அந்த மேஜர் கிடையாதுடா, லூசு பையல. நான் ஒண்ணு லூஸ் இல்ல, நான் எஸ்வி ரங்கராவ். பெத்த தாய்க்கு சமமான அண்ணி கிட்ட மரியாதை இல்லாம சரசமாடா நடத்துறேன். கட்டின புருஷங்கிட்டே உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டவன விட்டுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? மரியாதை கைய விடுறா. என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீ யாரா? நான் அத பத்தி பேசவே இல்லையா? இந்த விஷயத்தை விட்டு தலையில. இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதே சம்பவம் உன் பொண்டாட்டிக்கு நடந்தா நீ விட்டுட்டு போவியா? சொல்றா. என் பொண்டாட்டி பத்தினிடா, உன் பொண்டாட்டி மாதிரி கிடையாது. என்ன கொடுமை இது? இவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. எல்லாம் உன்னாலதான். இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு அலங்காரம் தேவையா? தேவையா? சொல்லு. நான் பாக்குறேன் உன்னை இப்ப என்ன பண்ற மாதிரி. என்ன கட்டிக்க போறவனே என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, நீ யாரா அடிக்கிறதுக்கு? இந்த பாரு பாரு. என்னையே அடிக்க வையா? மாமா மாமா நிறுத்துங்க மாமா. என்ன மாமா பேசுற? இவன் எங்களை கொன்றான் போல இருக்கடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நானும் உங்க அத்தையும் இருக்க மாட்டோம். ஊருக்கு போறோம். அத்தையா? ஆமா. என்னடா வரவ கொண்டாடுற? கொண்டுடுவேன். கேட்டியா? அத்தையா
போயா இத கேட்கவே எனக்கு சகிக்கல. டாட் கூல் டவுன் டாட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா கூல் டவுன்? பாத்தியாடா உங்க அம்மாவோட லட்சணத்தை. இனி நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப செத்து போ, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். ஆய், யவன். ஆமாடி. என்னம்மா நீங்க ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? ஏடா கல்யாணத்துக்கு முன்னாடியே முதல் இரவு நடத்தி முடிச்சிட்டியா? பொண்டாட்டிய பூ மாதிரி ஆடா பாவி, கபட நாடக வேஷ தாரா. இவ்வளவு நேரம் அன்னியன் ரேஞ்சில் ஆக்ட் கொடுத்துட்டு இப்ப தபக்கடின்னு அம்பி ரேஞ்ச ஒண்ணு குதிக்கிறியாடா? நல்லா ஆக்டிங். இங்க ஏன்டா நடிக்கிற? மேஜர் வீட்ல நடிக்க சொன்னா மிலிட்டரி சரக்க போட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பத்தி பேச சொன்னா உன்னை ஹீரோவா போட்டு படம் எடுக்க சொல்றியா? உன்னும் அப்போ அப்படியா நான் சொன்னேன்? அப்ப நான் விக்கில வச்சிருந்தேன். இல்ல இல்ல சரக்கு போட்டுட்டு இருக்கீங்க. எவன் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த மதனே இங்க வந்துட்டான். உங்க மேரேஜ் சொல்லி நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு மேஜர் ஃபேமிலியோட வருவான். அங்க காட்டுங்க உங்க ஆக்டிங் டேலண்ட. மேஜர் கிட்ட பேசி எனக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களை ஹீரோவா போட்டு நானே படம் எடுக்கிறேன். அது போதும். இனி பாப்பா இந்த கபட நாடக வேடதாரியோட நடிப்ப. மதன், நீ பாண்டிச்சேரி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறப்பதான் நீங்க வந்த. அச்சலா, யூ கேன் ஷேர் எனிதிங் வித் மீ. ஓகே, சொல்லு. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல மதன். நிஜமாவா? அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிக்கை? கல்யாண பத்திரிக்கையா? அது என்னது? அதான் பொண்ணு பாக்குறத கல்யாண பத்திரிக்கைன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி தானே பாண்டிச்சேரிக்கு வந்த. அந்த சம்பந்தம் என்னாச்சு? அந்த பையன் பிடிக்கலன்னு அப்பவே சொல்லிட்டேன். அப்போ ரவியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? ரவியா? ஏய் சீ சீ சீ, ரவி எங்க எல்லாருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்போ மாமங்கார சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். மதன், ஐ லவ் யூ சொல்லுடா. ஏய் அச்சனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? அது அத நான் வந்து ஹாய். ஹாய் மதன். ஹாய் அச்சு. உனக்கு 100 இயர்ஸ் ரவி. இப்பதான் மதன் உன்னை பத்தி கேட்டாரு. கேப்பாருன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என்ன ஒரு வாட்டி பார்த்தா மறுபடியும் பார்க்கணும். கரெக்ட்டா மதன்? ஆவ். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா லவர்ஸ் இங்க நிம்மதியா உட்கார்ந்து பேசணும்னு வருவாங்க. நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் லீவ். பை. ரவி ரவி, கூப்பிட்டீங்களா? நீ தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்காத. மதனை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். மதன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And you know, he's a gem of a person. ஒரு பொண்ணை பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆகிற 10 நிமிஷத்துல ஐ லவ் யூ சொல்ற பசங்க இருக்கிற இந்த செஞ்சுரியில மதன் மாதிரி ஜென்டில்மேன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மதன் லவ் யூ லவ்வர்ஸ் யூ நம்ப மாட்டாரு. அதெல்லாம் வேஸ்ட்னு தான் சொல்லுவாரு. மதன் கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குதான் மதன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ரவி, இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. இதுக்கப்புறம் மதனை பத்தி நீ அப்படி நினைக்க கூடாதுன்னு தான். மதனை பத்தி நீங்க இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்ல, மதன் கூட அப்படி நினைக்க மாட்டாரு. இல்லையா மதன்? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். 2 ice creams for my best friend. You cheat. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்னைய ஏமாத்துறியா? Cool man, cool. இப்பதான அர்ச்சனா காதலையும் காதலர்களையும் உனக்கு லைட்டா கூட பிடிக்காதுன்னு சொன்னா நீ சொன்ன வார்த்தை உனக்கே யமன் ஆகிடுச்சு. தேங்க் யூ வெரி மச். என் வேலையை ஈஸி ஆக்குனதுக்கு. உன்னால எப்பவும் அர்ச்சனாவுக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாது. Twinkle, little star, how I wonder what you want. Up above the world so high, like an diamond in the sky. Hey, அதுக்குள்ள ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டீங்களா? ஆக்சுவலா வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என் ஃபாதர் மதர் மேரேஜ் டே பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வரணும்னு. கண்டிப்பா வரேன். கிச்சு கிச்சு கிச்சு. Oh God, how funny. Bye அச்சு. Bye மதன். சரி, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா என்னது? Oh God. எதுவும் இல்ல, ஃபேஷன் டிசைனிங் பத்தி தான். அதுக்கு இங்க என்ன, வீட்டுக்கே போய் பேசலாம்ல. பாப்பலாம். டார்லிங், எனக்கு ஒரு டவுட்.
என்ன நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதானே? அது இல்ல, நம்மளோட நேரம் மோசமா இருக்கிறதுனால தான் அர்ச்சனாவுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பையனோட போட்டோ கிடைச்சிருச்சானதான். அப்படி எல்லாம் பேசாதமா, ஆண்டவன் அப்படியே நடத்தி வச்சிட போறான். என் மாமனுக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல நமக்கு நடக்காது. அங்கப்பா ரவி, டார்லிங், நீ பில்ல கட்டிட்டு ரூமுக்கு போய் வெயிட் பண்ணு. நான் அந்த ரவியை ஃபாலோ பண்ணி அவன் தரித்திர சரித்திரத்தோட திரும்பி வரேன். நீ யாரா? எல்லாரும் எங்கடா கொண்டு போன? எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடா சொல்லுடா. குளோரோஃபார்ம் எஃபெக்ட் ஓவர் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? அப்பா, எனக்கு பசி ஜாஸ்தியா இருக்கு. கொட்டிக்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு பசிக்காது. அம்மா, போய் பிரியாணி பாக்கெட் வாங்கி. நோ, இவங்கிட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த சாதனம் இருக்க கூடாது. என்னத்தை வச்சிருக்கானே? எஸ், இப்ப போலாம். ஹலோ, நாங்க டாடா ஐடிகாம்ல இருந்து கால் பண்றோம். எஸ் ப்ளீஸ். எங்க சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணுமா? வேணுங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு குவார்டர் பாட்டில், 2 பிளேட் பிரியாணிங்க. என்ன சார், அதெல்லாம் எப்படி நாங்க தர முடியும்? என்னதுக்கு ஃபோன் பண்ற? பையே கொன்னுடுவேன். தேவையில்லாம கேட்டுக்கிட்டு. வா, தங்கமே. அவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அழகா ஒரு பெட்ரூம் வச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. இதுல இருக்கிற சுகம் உனக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி எவனோ புதற்குள்ள செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. இங்க கூட வாடா. நம்ம என்ஜாய் பண்ண விடாதோம்னா நம்ம என்ஜாய் பண்ண விடக்கூடாது. நமக்கு தான் தேவை. நீ வா. ஐயோ, எவன்டாடி? அவன் ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்தி கட்டி போட்டு போயிட்டா போல இருக்கு. என்ன காப்பாத்தமா இந்த ஊருக்கு வந்த? இல்ல, நான் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். அப்படியா? அம்மா, உன்னை யாரும் கட்டி போட்டா காமு? அதான் எனக்கும் தெரியல. உன்னை இப்படி பாப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கல. ஜூலி, காமு, ஜூ, காம், லே, காமராஜு, வா. ஏலக்காக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கா? யாரு இவன்? புருஷன். Such a bad and worst taste you have. இவன் கதையை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நீ வா காமு, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு அஷ்டம் ஒத்துக்க மாட்டேன். எவனையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு வர கூடாதா? வா காமு, நாம போலாம். போலாம். அப்படியே டைட்டா பிடிச்சுக்கடா செல்லம். Wish you happy married life. Thanks. Shame to you. Shame to you. ஜஸ்ட் ஜோக். எங்க அண்ணி எப்பயுமே காமெடி அடிப்பாங்க. அண்ணே, இத பாரு வெஸ்டர், எங்களோட விசா டைம் முடிய போகுது. சோ நாங்க உடனே அமெரிக்கா கிளம்பணும். நாங்க அங்க போய் சேர்ந்த உடனே உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் விசா அனுப்பி வைக்கிறோம். நீங்க அங்க வந்து என் பையன் கல்யாணத்தை கலந்துக்கணும். கண்டிப்பா வந்துருங்க. நிச்சயமா வரோம். ராஜாராம், உங்க பையனுக்கு பொண்ணு கிடைச்சாச்சா? அதாங்க என்னுடைய வருத்தமே. இவனுக்கு எப்போ எங்க எப்படின்னு எழுதி வச்சிருக்கோ எனக்கு தெரியலையே. எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசணும்? நாங்க இப்ப வந்ததே ரவியோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசதான். என் பையனோட கல்யாணத்தை பத்தி நான் பேசாம நீ பேசினா எப்படிடா? என்ன பார்த்தா வேஸ்ட் மாதிரி இருக்கா? Thank you. டாடி, நீங்களே பேசுங்க. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். என் பையன் உங்க பொண்ணு பார்த்த முதல் டைமே லவ்ல விழுந்துட்டான். அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கல்யாணம் பண்ணா உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவானா, அப்படி இல்லைன்னா தனக்கு கல்யாணமே வேணான்னுட்டான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதுக்கு இருக்கு? இவ்வளவு பெரிய சம்மதம் வருதுன்னா நாங்க வேற எதை பத்தி யோசிக்க போறோம்? ஹாய் அச்சரா. ஹாய். ஹாய் அங்கிள். ஹாய் ரவி. மாதவி. நீங்க எங்க? அது ஒண்ணு அச்சனா. நெக்ஸ்ட் மந்த் இதே ஹோட்டல்ல ஒரு ஃபேஷன் ஷோ அரேஞ்ச் பண்ணுவோம். ஓஹோ,
அதுக்காக ஒரு 5 lakhs அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு பையன் ஆட்டம் காட்டினா அவனை கட் பண்ணலாம்னு வந்தேன். மதன் என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல uncle, நானே பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க ஏதோ பார்ட்டில இருக்கீங்க போல இருக்கு. யா I'm sorry, நான் கிளம்புறேன். மதன், பாண்டிச்சேரியில ஃபேஷன் ஷோவா? வாவ், ஜஸ்ட் a minute, நானே வரேன். நீங்க தப்பா நினைக்கலனா can I go with you? Carry on baby, you can go. Happy wedding anniversary once again uncle. I'm sorry, bye. Shall I? இங்க பாருங்க, இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல. கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணு இப்படி யாரோட சுத்துறது நல்லாவே படல. This is very bad, you know. No, மதன் ரொம்ப நல்ல பையன். என் பொண்ணு அவன் ஆபீஸ்ல தான் வேலை செய்றா. They are very good friends. ஓகே. அது போட்டும், நம்ம நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஒரு முறை என் பொண்ணுகிட்டயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே. Just 3 days முன்னாடி இன்ட்ரோ듀ஸ் பண்ண ரவி என்ன லவ் பண்றானா? How is it possible, மதன்? It's impossible. மதன், மனசு விட்டு எல்லாத்தையும் பேச உன்னை விட்ட எனக்கு வேற யாருமே இல்ல. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹாப்பியா இருப்பேன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இங்க பாரு மதன், உன்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்ல அட்லீஸ்ட் 50% ரவி கிட்ட இருந்தாதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே யோசிப்பேன். மதன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த ரவி எனக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா இருப்பான்னு நீ தான் செக் பண்ணி சொல்லணும். எனக்கு முன்னாடி உனக்கு அவனை பிடிக்கணும். உனக்கு பிடிச்சாதான் நான் ஓகே சொல்லுவேன். பிடிக்கலன்னா நான் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன். என்னன்னு? மதனுக்கு பிடிக்கலன்னா? லூசு, உனக்கு எதுவுமே புரியாது. அர்ச்சனா, எனக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிடுச்சு. இனிமே அந்த ரவி நான் கிளீனா ஃபாலோ பண்றேன். ஓகே, Thank you, bye bye. ஹாய் ரவி. ஹாய். உனக்கு 100 years. I know. இப்பதான் அர்ச்சனாவோட பத்தி பேசிட்டு போனா. இதை நான் எதிர்பார்த்தேன் மிஸ்டர் மதன். எனக்கும் அர்ச்சனாவுக்கு கல்யாணம் முதல்ல உன்கிட்ட தான் சொல்லியிருப்பா. ஏன்னா அர்ச்சனாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதானே. Why laughing? அர்ச்சனா உன் ஜாதகம் மொத்தத்தையும் என் கை மேல வச்சுட்டா. நான் ஓகே சொன்னதா அர்ச்சனா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. பட் நான் ஓகே சொல்ல மாட்டேனே. சார், பாண்டிச்சேரியில என்ன பண்றீங்க? அந்த மாதிரி கேட்க வேண்டியது நான்டா. உனக்கு என்னடா ஆச்சு? என் லவர் போட்டோ அமெரிக்காவில இருந்து வரவைன்னு சொன்னா கடையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன். என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? அது நான் சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு இங்க கல்யாணம். அதான் என் பாவாவோட இங்க வந்தா சார். ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ இத புடுற. ஹலோ டார்லிங், கிடைச்சனா? கிடைச்சான். ஆனா பிடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டான். அவனை எங்க இருந்தாலும் பிடிச்சிருவேன் டார்லிங். யூ டோன்ட் வரி. டார்லிங், எப்ப வருவீங்க? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மை டியர், உன் வாய்ஸை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? நீ எங்க இருக்கேன்னு சொல்லுமா. இந்த ஜேம்ஸ் உடனே எங்க வருவான். ஜேம்ஸா? காமராஜோட செல் உன்கிட்ட எப்படி வந்தது? அவன் பேரு காமராசா? இது பாரு, நீ காமராஜ் எதுவும் செய்யக்கூடாது. செய்வேன். அவனை உயிரோட கொளுத்துவேன். அவனை அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி கொல்லுவேன். போன் கட். யார்கிட்ட இவ்வளவு சலமா பேசுறீங்க? கொன்னுடுவேன். யார் அவங்க 2 பேரும்? எனக்கு தெரியும். என் கையில மாட்டினவரை அவங்க காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க. அவங்கள நான் தேடி பிடிக்கணும்னா இந்த ஊர்ல நான் எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், எந்த கெட்டப்ல இருக்கணும் ஒண்ணு எனக்கு புரியல. அப்போ என் கூட வாங்க சார். போற வரைக்கும் என் கூட என் வீட்லயே தங்கிடுங்க. ஓகே. அப்ப இந்த பாட்டில் அங்க வை. வச்சுடுறேன். நட. ஃபைனலா லாஸ்ட் வாய். என் புருஷனோட உருண்டை இது சாப்பிடு. என் பொண்டாட்டிக்கு மேல எவ்வளவு பாசம் எனக்காகவே ஊட்டா. இவ்வளவு நேரம் ஏன் உருண்டைன்னு சொன்ன, இப்ப இவன் உருண்டைன்னு சொல்ற. என்ன இருந்தாலும் எனக்கு புருஷன் ஆயிட்டானே. திருஷ்டி உருண்டை கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. கல்யாணம் இத்தனை வருஷாச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆசையா ஒரு வாட்டி ஊட்டி விட்டுருக்கியா? ஊட்டி விடணும். நான் நாய்க்குட்டிக்கு என்ன ஊட்டி விட்டுட்டாங்க. ஓகே ஜூலி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லஞ்ச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அடுத்த வாட்டி இவன் இல்லாதப்ப வரேன். இந்த கார்டு இங்க எப்படி வந்தது? எப்படியா வந்தது? நீ வந்தியா, சாப்பிட்டியா, கிளம்படியா நீரு? ஹலோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் இந்த கல்யாணத்துக்காக தான் இங்க வந்தேன்.
இந்த கல்யாணத்தை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா மைக்கேல் உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்ப அவன் பேர் மைக்கேலா? மாப்பிள்ளையோட டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். என்ன ஷாக்கா இருக்கா? இல்ல, கண்ணு மொழியெல்லாம் பிதுக்கி கிராக்கு புடிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிராத. Thanks for your information. இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இன்னொரு வாட்டி படிச்சு பாரு, தெளிவா புரியும். இதான் சார் நம்ம வீடு. கமான். இப்ப சாப்பாடு கொடுத்ததுல என்னங்க தப்பு? சாப்பாடு கொடுத்ததுல தப்பு இல்லையா, ஊட்டி விட்டதுல தப்பு. வாங்க தெரிஞ்சம் வாங்க. நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் பிரதர். தேங்க்யூ வெரி மச். டேய், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் லவ்வரை கடத்தினவனை கட்டி போட்டா நீங்க அவனை காப்பாத்திட்டீங்களா? எங்க அவன்? எங்கடா அவன்? அவன் இப்ப இங்க இல்ல சார், எப்போ போயிட்டான். அவனுக்கு உடனே போன் பண்ணி வரவை. அவன் போன் பண்ணி எனக்கு தெரியாது சார். டேய், துப்பாக்கியால குத்துறேன். உனக்கு தெரியல? நல்லா தெரியும். ஆ, நான் phone சீக்கிரம். பண்றேன். பிரச்சனை கொடுக்க என்ன வேணாலும் சேவம். நம்ம இங்க இருந்து போறதுதான் நல்லது. அவன் நம்பர் மைண்ட்லயே வச்சிருக்கேன். சொன்ன ஹலோ. டார்லிங், எங்க இருக்கு காமராஜ்? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எதுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ, எவனோ எங்களை கொல்லணும்னு கன் எடுத்துட்டு இங்க வந்திருக்கான். இப்போதைக்கு இங்க வந்துராத. அவன் பேரு ஜேம்ஸ்னு சொல்லுமா? சார், அவன் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வருவா சார். அவன் வந்த உடனே உங்களுக்கு புடிச்சு கொடுத்துறா சார். அவனுக்காக ஊர்ல உள்ள மூல முடுக்கெல்லாம் மூல முடுக்குள்ள ஊரெல்லாம் அலைஞ்சு அழுந்து போயிட்டா. அவன் வர்ற வரைக்கும் தீனி துணிமணி எல்லாம் இங்கதான். ஓகே சார். தேங்க்யூ. சூப்பர் கண்ணு. சும்மா மகாவிஷ்ணு கையில இருக்கிற சக்கர மாதிரி எப்படி சுத்துறான் பாத்தியா? சார், நீங்க என்ன சார் துப்பாக்கியை கீச்சை நட்ட சுத்துறீங்க? பழக்கம் இருக்கா? இதெல்லாம் வேற பழக்கப்படுத்திக்கணுமா? போக்கிரி படம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வரதா போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்கதான் தங்க போறியா? இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. I see. இது நம்ம விட எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இங்க தங்கலாம். Thank you, sir. வா போலாம். நானும் வரேன். என்னடி பண்றது, இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னவா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் ஆச்சேக்கா? அட, அது அந்த மேட்சருக்காக அண்ணன் நாடகம் தானே ஜோலி. யாரா இருந்தாலும் 1 மணி நேரம் அவங்க கல்யாண நாள் அப்போ நாங்க படுக்கிற பெட்ல பூ விளையாட்டு விளையாடினா எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் ஒரு ஜோசிக்காரர் சொன்னாருக்கா. அதனால நீங்களும் ராம் சாரும் புது தம்பதிகளா இந்த பூ விளையாட்டை விளையாடிங்கன்னா ஏதோ எனக்கு குழந்தை பிறக்கணும் ஏற்பாடு பண்ண. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அப்படிலாம் இல்லமா, இதெல்லாம் பண்ணா உனக்கு குழந்தை பிறக்கும்னா நான் நடிக்கிறேன். என்னவோ, எனக்கும் ராஜுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசா இருக்காதுல்ல. ஓகே, நீ உடனே போய் அந்த ராம உள்ள அனுப்பு. தேங்க்யூ அக்கா, வெல்கம். நாங்க பிடிச்சுக்கோங்க. நான் ரெடி, அவன வர சொல்லு. ஃபுல் பாட்டில், ஃபுல் என்ஜாய்மெண்ட். இவன் என்ன டிப்டாப்பா ரெடி ஆகி போறான்? வா பாப்பா. அவனுக்கு யார் விக் வச்சு விட்டா? ஏண்டா? எதுக்கு இப்போ? என்ன நொதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சனியங்களை ஒழிச்சு கட்ட ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த ஜேம்ஸையும் இந்த பைத்தியக்காரனையும் துரத்தி விட்டுடுறேன். ஜூலை ஆ, ஃபர்ஸ்ட் நைட் எந்த ரூம்ல ஏற்பட்டு? அதுவும் அந்த ரூம்ல. யாரோட ஃபர்ஸ்ட் நைட்? யாரோட என்னடா? என் உயிருக்கு உயிரான காந்தாமணியோட. நில்லு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். காந்தாமணி என்னோட டார்லிங். கார்த்தாமணி ஓண்டாலிங்க. ஆமா. நீ என்னடா நடிகன் சத்யராஜன் நினைச்சிட்டு இருக்க? மனோரமாட்டம் அது உனக்கு சுத்துறதுக்கு? ஏன் டார்லிங்க கிழவியோட கம்பேர் பண்றியா? ஒண்ணு. லுக் பிரதர், எஸ், ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது 20-20 மேட்ச் மாதிரி. பேட்டிங் ஃபீல்டிங் கரெக்ட்டா இருக்கணும். நீ போய் அந்த வேலையை பாரு. தேங்க் யூ பிரதர். யூ கோ. இப்ப பாருங்க தம்பி. See that matter. Hey. கேட்ச். நின்னு கோரி வர்ணம் வர்ணம் வா. பேசிக்கிட நின்னு கோரி வரணம் வரணும். பால் விளையாட உள்ள வந்துட்டு நீ என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல பாக்குற மாதிரி என்ன பாக்குற? ஏய், என்னடி குட்டிக்கு விளையாடுற? நோ. ஹெல்ப்னு கத்த கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவங்க அவங்களே கவனிச்சுக்க வேண்டியதான். என்ன பிரதர்? கேரி ஆன். ஏய், no, don't touch. Don't touch. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஃபர்ஸ்ட் நைட் தான் அவளுக்கு ரொம்ப புதுசுயா. அதான் கத்துறதுலயே தெரியல. சுமாரியா? ஏய், வேணாம். ஏய் கமாலியா. வேணாம், விட்டுரு. எனக்கு கோவம் வந்துரும். நில்லு. ஏய் மைக்கேல் இங்க இருப்பானா? மைக்கேல் மட்டும் இல்ல, அந்த கேங் மொத்தமும் நிச்சயம் இங்க தான் இருக்கணும். கமான். வா மை டார்லிங். ஏய், இது வர. சொன்னா கேளு. நான் போடக்கூடாது. கைய விடியா. ஏய், நான் அந்த மைக்கேலுக்கு அம்மாவோ நீ அப்பாவோ ஆக்ட் பண்றது அந்த மேஜரோட வீட்டு வரை
வரைக்கும் தான். உண்மையா நான் ஒண்ணு பொண்டாட்டி கிடையாதுடா, பைத்தியக்காரா. மைக்கேல், are you mental? Darling, don't waste time. Come on, come on, come on, come on. Oh, no, darling. கிறுக்கு பயல, கிழ நாய. எல்லாரும் வாங்க 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 வாங்க. நம்ம யங் கப்பிள்ஸ் மைக்கிளோட மாமனும் காட்டாமணியும் 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. வாவ், வாட் a good news. நீயும் சும்மா இருக்கியே. Good morning, everybody. வெரி பேட் மார்னிங் சார். Why? நீங்க இந்த பக்கம் ஜாக்கிங் போன உடனே நம்ம ராஜு காந்தாமணி 2 பேரும் சேர்ந்து அப்படி ஓடி போயிட்டாங்க. வேணும்னா இந்த லெட்டர் படிங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். காந்தா, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் காந்தா. இந்த வயசுல என்ன தனியா விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போயிட்டியா? நோ. ஐயோ, இந்த விஷயம் அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பையனுக்கு அவர் பொண்ணு கொடுப்பாரா? டோன்ட் வரி. நம்ம 2 பேரும் ஒரே கேஸ் தான். Shut up. அந்த ராஜு எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கொன்னாவது உன்னை நான் இழுத்துக்கிட்டு வருவேன். ஒரு நிமிஷம் தூக்கிட்டான். நீங்க போய் உங்க ஒய்ஃப் தடுங்க சார். Thank you. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மாடி, வீட்டுக்கு வந்த பாதி சனியும் தொலைஞ்சது. இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. மாமா, யோ நிறுத்து. இந்த சேஞ்ச் வச்சுக்கோ. மாமா, ராத்திரி பூரா அலைஞ்சு அந்த மைக்கிளோட கேங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மா இல்ல, டூப்ளிகேட் ஆளுங்க. அர்ச்சனா உனக்கு தான். ஏன் மாமா பஞ்சரான டியூப் மாதிரி இருக்க? மாமா, அந்த மைக்கேல் பிளான் பண்ணி அர்ச்சனா என்ன மாதிரி பண்ணிட்டான். அப்படியா? மாமா, அங்க பாரு. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வரான். இப்ப என்ன செய்யறது மாமா? டேய், இது வரைக்கும் அவன் என்ன எதுக்கும் கையாளாகாதவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப அவன் ரூட்ல நான் போனா எப்படி இருக்கும்னு அவனுக்கு காட்ட போறேன். வா. மதன அர்ச்சனாவோட மனசுல இருந்து நிரந்தரமா நீக்கியாச்சுன்ற குட் நியூஸ் சொல்லலாம்னு வந்தா நீங்க இப்ப பேட் நியூஸ் சொல்றீங்க. அவங்க 2 பேரும் ஓடி போற வரைக்கும் நீங்க என்னையா பண்ணிருக்கீங்க? தேடுறதுக்கு தான் உங்க அப்பா போயிருக்காருலாம். போனே எந்தில உண்டு. ஹலோ ரவி. ஹலோ அங்கிள். அர்ச்சனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டப்பா. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. ஒரு முறை உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பேசி முடிச்சிடலாம். இன்னைக்கே தாம்பூலம் கூட மாத்திடலாம். கண்டிப்பா அங்கிள், கன்ஃபார்மா வந்துடுறோம். வச்சிடுறேன். இப்ப பாத்தியா, அர்ச்சனா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அப்ப என் மதன் எனக்கு கிடைச்சிருவான்ல? Yeah, sure. Thank you. நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? எஸ்ஏ ராஜாராம் ஒரு பொண்டாட்டி யார் கூட ஓடி போயிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? ஏய், அவனை பிடிங்க. இவன் போட்டோ எப்படி இங்க வந்தது? இவன் டிரைவர் சார். டிரைவரா? பெரிய ஸ்மக்லரியா? ஐயோ போச்சு, விஷயம் தெரிஞ்சு போச்சே. இவன் தான் இவனுக்கு டிரைவர். நிஜமா? இது ஏன்டா முன்னாடி? சார், இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க எல்லாரும் சும்மா கெஸ்டா தான் இங்க வந்திருக்கோம். யூ ஷட் அப். ஏய், மொத்தமா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஏத்துங்க. நடக்காது. அந்த காமராஜனை கொலை பண்ற வரைக்கும் இந்த கேங்ல யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. யோ, நடுவுல காமராஜ் யாரியா? சார், இவன் துபாய் டான் மாதிரி இருக்கான். அந்த காமராஜ் இவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். டிராப் த கேன். குயிக். கண்ணை மூடுங்க. மூடியா. நான் கண்ணை திறங்கன்னு சொல்ற வரைக்கும் யாராவது கண்ணை திறந்தீங்க, பிஸ்டலால மண்டையிலேயே அடி நடிச்சிருவேன். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். கண்ணை திறக்காதீங்க, மூடிக்கிட்டே இருங்க. பாஸ் பாத்தீங்களா? வீடு பூரா போலீஸ். இந்த கிறுக்குங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க வேணும்னு சொன்னே, என் பேச்சு கேட்டீங்களா?
தப்பிச்சு போயிட்டாங்க அப்படியே. நீ காந்தாமணி ராஜுவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நான் போய் மேட்ச் சமாளிக்கிறேன். டிரைவிங் நான் தான். ஜன்னல் சீட் எனக்கு. சரி ஓட்டு துறடா வந்துட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணி வேற ஜீப் கொண்டு வர சொல்லு. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் துபாய் போயிடுறேன், நீ அந்தமான் போயிடு. ஐயோ அப்ப என் சோட்டா சீனு போலீஸ்காரங்க குனிய வச்சு குத்துனதுக்கு அப்புறம் அவனே வருவான், நீ வா சீக்கிரமா. இன்னைக்கு என் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. தாம்பலம் கூட மாத்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம நாடகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, விட்டுருங்க. கரெக்ட். எனக்கும் உங்களை மாதிரி சர்ச்சை தான் வேணும். ஏன்னா எங்க நாடகத்துல நடிக்கிறவங்களுக்கு கூட நடிப்பனா என்னன்னு தெரியாது. என்னால முடியாதியா, நான் வர முடியாது. இவன் யாரு? போலீஸ் துரத்துற மாதிரி ஓடி வரான். கொஞ்சம் சும்மாரியா. அவர் என் வருங்கால மாப்பிள்ளை. உன் வாயை வச்சுக்கிட்டு நல்ல சம்பந்தத்தை கெடுத்துருவ போல இருக்கு. வாங்க ரவி. உட்காருங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டாங்க. அத பர்சனலா சொல்லிட்டு அதோட அர்ச்சனாவையும் பார்த்துட்டு போலாம் தான். வெரி குட். அப்ப அவங்க வர மாட்டாங்க, நீங்க வர்றீங்க. என்னங்க அப்ப நம்ம அந்த நாடக போட்டிக்கு போலாங்க. அவளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. நாடக போட்டியா? யூ மீன் drama competitions? I love dramas. ஓ உங்க அப்பா மாதிரி நீங்களும் நாடகத்துல நடிப்பீங்களா? பாபு என்னடா பேச்சு? மாமா கிட்ட எப்படி இல்லாம பேசுறது? மாமாவா? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ரவி you should also come with us. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராமா காம்படிஷனுக்கு போவோம். ஓகே. டேய் மைக்கேல், போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ்கேப் ஆகிறது யாரும் இல்ல, நான் அங்கதான். ஹலோ தம்பி, லோலோன்னு நீ ஓவரா பேசிட்டா மேட் இன் ஓவர் பரதேசி. எப்படி டைலாக்? கேவலோஸ்துமா. கம் ஆன் ஃபாஸ்ட். எப்பா ஃபாலோ பண்றாங்க, சீக்கிரம் போடா போடா. அதுக்குள்ள ஃபாலோயிங்கா? இங்க வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. இது தமிழ் தான். ஓகோ சேனல் பாக்குற உனக்கு எந்த தமிழ் எப்படி தெரியும்? இந்த வருடம் நாடக போட்டியில முதல் முறையா ஒரு வெரைட்டி டிராமா போட்டி வச்சிருக்கோம். 20th century சிவனின் பாண்டவ சம்ஹாரம். கொஞ்சம் சீக்கிரம் போ சீனு. சிவனே, உன்னை விட மாட்டேன். பீமசேனா, உன் நேரம் முடிய போகிறது. என் சூலாயுதமே அதை செய்து முடிக்கும். பார் பார் இப்பொழுது. வாட் ஹேப்பன்? ஊந்துச்சுக்கா. இந்த அம்பை வைத்து உன்னை கொள்கிறேன். எல்லாம் ஓவர். தயவு செஞ்சு நிறுத்துங்க. போடா போடா. ரொம்ப கட்டையா டென்ஷன்ல கீழ மண்டையில போடுவேன். சீக்கிரம் போ சீனு. போய் தொலைடா. தலையா இருக்க. காந்தாமணி ராஜு அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ். ஐயோ அது டான்ஸ் ஆற ஆடுறோம். நம்மள புடிங்க தான் வராங்க. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும். இந்த இடத்துல நாடக போட்டி நடக்குது. ஏன் ஆளுங்க எல்லாரும் இதுக்குள்ள தான் இருப்பாங்க. இதுக்குள்ள போயிட்டு நமக்கு சாப்பாடு போடுவாங்க. வாங்க போலாம். ஏய் ஸ்டாப் இட். சீக்கிரம் வாங்க. கம் ஆன். டேய் வண்டி ஸ்டாப் இட். கம் ஆன். இங்க நின்னு என்ன பண்ணணும்? உள்ள போய் என்ன செய்யறதுன்னு சொல்ற. வாடா வா 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 சீக்கிரம் உள்ள போலாம். மீசை கிரீட் எல்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அவங்க கடையில தெரியாது. தயவு செஞ்சு பிடிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்க எங்களை பிடிக்க போலீஸ் வர்றாங்க. தள்ளு. அடுத்த இந்த நாடக போட்டியில கடைசியா ஒரு அற்புதமான நாடகம். அந்த காலத்துல நம்ம நாட்டையே ஆட்டி படைச்ச பிரிட்டிஷ்காரங்கள தன்னுடைய பேச்சாலையும் அக்னி வீச்சாலையும் கல்லூரி சீதாராமர் உருவத்துல இப்ப ஒரு நடிகர் வித்தியாசமா நடிச்சு கலக்க போறாரு. இவர் நடிப்பு நமச்சல்னு சொல்லலாம். எல்லாரும் பார்த்து ரசிங்க. நான் ஒத்த பெறல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டதா, ரெட்ட பெறல் காட்டுனா ரெடியாகும் பாட்டுதா, 3 பெறல் காட்டுனா முன்னேறு நேரம் தான், 4 பெறல் காட்டுனா நட்பாகும் வானதா, 5 பெறல் காட்டுறேன் ஆரம்பிக்கும் ஆட்டந்தா. குத்தே குத்தே இறங்கி குத்தே பட்டாலனா எகிரி குத்தே குத்தே குத்தே. எல்லாரும் இங்கே இருக்கீங்க. அந்த கோட்டா ஸ்டேஜ்ல அல்லூரி கெட்டப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, எப்படியாவது அவன ஸ்டேஜ்ல இருந்து இறக்கணும். இல்லன்னா அந்த மேஜர் நம்ம எல்லாரையும் குழியில இறக்கிடுவான். ஏதாவது பண்ணியா பண்ணு பண்ணு. அவ்வளவுதானே. சார் நம்ம ஜீப் கிடைச்சிருச்சு சார். கிடைக்க வேண்டிய ஜீப் இல்ல, அத ஓட்டிட்டு வந்தவங்க. கமான். மாரி மக மாயி அம்மா மன
மனக்குறைய தீர்க்கும் அம்மா இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வரோம் முழப்பாரி காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா கத்தாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா பயறு போட்ட கையில் ஒச்சி பிணி ஒழியும் அம்மா முழப்பாரி சுமந்த கையில் மும்மாரி பொழியும் அம்மா நிறுத்துவோம் நாட்டத்தை. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டில இருந்து ஒவ்வொன்னா சுரண்டி எடுத்துட்டு போற வரைக்கும் நம்ம நாடு உருப்படாது. அதை தடுக்கிற வரைக்கும் நான் வீடு திரும்ப மாட்டேன். நீ போ. நீ இங்கிருந்தா ரொம்ப ஆபத்து. முதல்ல கிளம்பு. எப்படி வர சொல்ற சீதா? எப்படி வர சொல்ற? உழைச்சு உழைச்சு ஓடா போய் சல்லி காசு கூட இல்லாம பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க என் மக்கள். அவங்கள அப்படியே விட்டுட்டு உன் கூட வர்றது நியாயமா? வர முடியாது சீதா, என்னால வர முடியாது. கமான் கமான், எல்லா இடமும் தேடுங்க. கமான் குயிக். மாமா இவன் யாரா? இவன் தான் ஜூலியோட புருஷன். அந்த மைக்கிளுக்கு பக்கா க்ளோஸ். வாழ்ந்து பாப்பா வாட நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்து நான் உனக்கு கீழே கண்ண அது உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை யாரோட உயர்வையும் யாராலையும் என்னையும் என் மக்களையும் கொல்லலான்னு பாக்குறியா? யாரா நீ? என்ன அடையாளம் தெரியலையா? இந்தியாவுக்கு வந்து வெயில்ல திரிஞ்சு கருப்பு நாயா மாறிட்டா மாத்திரம் உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? போடா வெள்ளக்காரா. இதப்பா, ஒரு அல்லூரி சீதாராமா இறந்து போனாலும் என்ன மாதிரி 100 அல்லூரி சீதாராம நிச்சயமா வருவான். அல்லூரி சீதாராமராஜு ஒரு தனி மனிதன் இல்ல, ஒரு சமுதாயம். என் டாலிங்க தூக்கிட்டு வந்துட்டல, இப்ப ஒன்ன தூக்குறேன்டா. என்னடா செய்வ? இப்ப என்ன செய்வ? மரியாதையா நாட்டை விட்டு வெளியேறிடு. போலீஸ் ஆபீசர் தள்ள கண்ணை வச்சுட்டு எங்க ஜிபே தள்ளிட்டு வரியா? டேய் வெள்ளக்காரா, என்ன கொல்றதுக்காக எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கியா? அப்பவே சொன்னல, இந்த சீதாராம ஒரு தனி மனுஷன் இல்ல, ஒரு சமுதாயம்டா, ஒரு சரித்திரம்டா. இவங்கெல்லாம் எதுக்குடா? நெஞ்சில தில்ல இருந்தா என்ன என்ன கொல்றா கொல்றா கொல்லு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Come on, move. எல்லாரும் போங்க. போங்க.